சரி, ஓகே. இப்போதும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த யூத் ப்ரோக்ராம் நடக்க இருக்கிறது. வாலிப பிள்ளைகளும் ரொம்ப உற்சாகமாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு யூத் ப்ரோக்ராமை நடத்தி தரும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ரஞ்சித் குமார் அவரை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நம்ம இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய கூடிகளை கலந்து கொண்டு அவருடைய சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கர்த்தர் இயேசுவின் வழியாக நன்றி எடுத்துக்கொள்வோம். முதல் செக்ஷனில் நம்ம சத்திய பாடம் கேட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது செக்ஷனுக்குள்ள கலந்து போக என்னன்னா வாலிபருக்கான நிகழ்ச்சிகள், யூத் ப்ரோக்ராம். நம்ம ஏன் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோன்னா, வாலிபர்கள் என்ன பண்ணோம் ஊக்குவிப்பதற்காகவும் அவங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவத்தில் அவங்க இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைவதற்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சபையின் சார்பாக பசங்களுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய தயக்கம், கூச்சம், பயத்தை போக்கும்படியாக அந்த ஒரு கூடுகை இருக்குன்றதை பார்க்குறோம். ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய ஊழியங்கள் சபைக்கு அதிகமாக தேவைப்பட இருப்பதனால அவங்க இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்தை வளர்ச்சி அடையப்படும் போது முக்கியமாக பெற்றோர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்றது நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டைம் கரெக்டாக நம்ம முடிச்சிருக்கிறோம். மணி 12 to 1:30 வரைக்கும் நம்ம டைம் போட்டிருந்தோம். அதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். சப்போஸ் கூடுதல் 5 minutes 10 minutes கூடுதல்னாக்கா அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எதுக்குன்னா நம்ம அதையும் பார்க்க வேண்டியது இருக்குன்றது நம்ம மனசில் வச்சுக்கோங்க. இந்த யூத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் வாலிபம் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம யூத் ப்ரோக்ராமை தேர்வு செஞ்சுருக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்குள் வாலிபம் என்ற தலைப்பினுக்குள்ளே யாரெல்லாம் பங்கு பெற போகிறாங்கன்னா மொத்தம் 11 பேர். அவங்களுடைய பெயருமே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். 11 பேருமே அந்த ரவுண்டுக்குள்ளே வச்சுருப்போம். இவங்க எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு வாலிபானா என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து அநேக பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நம்ம இதை பார்க்குறோம். இதற்குரிய ஆதார வாசனம் பார்த்துட்டிங்களா? சரி, ஓகே. இதற்குரிய ஆதார வாசனம் பார்க்கும்பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இதுதான் அவருடைய ஆதார வாசனம். இந்த நிகழ்ச்சி நம்ம எப்படி கொண்டு போக போகிறோன்றதை நம்ம கொஞ்சம் சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கப்படும். அதாவது ஒரு குயிஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டினுக்கு யார் இங்கே தங்கள் கரங்களை உயர்த்தி பதில் சொல்கிறாங்களோ அவங்க இங்கே பேசுவாங்க. அந்த கேள்வி பதில் சொன்னதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்துலேருந்து என்ன கேரக்டர் வெளிப்படுன்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர்லேருந்து என்ன பேச போகிறாங்கன்னா அந்த வாலிபனுக்கும் இவங்களுக்கு என்ன இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க தான் அவங்களுடைய கான்செப்ட். அதுதான் அவங்க பேசுவாங்கிறத பார்க்குறோம். நம்ம நேரம் டைம் குறைவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் போட போகிறேன். வாலிபர்கள் ரெடியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, ஓகே. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம போட போகிறோம். வாலிபர் நிகழ்ச்சிக்கான ஆவிக்குரிய வினாடி வினா குயிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அவங்களே பதில் சொல்ல போகிறாங்க. கேரக்டர் கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த கேரக்டர் வச்சு அவங்க வாலிபனாக என்ன செய்ய போகிறாங்கிறத பேச போகிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன். அது யார் இங்கே 11 பேர் பதில் சொல்கிறீங்க பார்ப்போம். இதெல்லாம் ஆடியன்ஸ், யாருமே பதில் சொல்லக்கூடாது, கையும் தூக்கக்கூடாது. 11 பேர் மாத்திரம்தான் இங்கே விஷயன்றதை பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 1 கேள்வி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஆனால் பாடம் நல்லா டெப்த்தாக இருக்கும் நினைக்கிறேன். தேவனுக்கு விரோதமாய் இந்த பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி என்று கூறி பாவ சோதனையிலிருந்து தப்பி ஓடிய வாலிபன் யார் என்ற கேள்விக்கு உங்கள் 11 பேர் யார் பதில் சொல்கிறீங்க? யார்? பிரதர் ஆமோஸ், கிளாப் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான பதில் ஆமோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கான பதில் மைக் ஆன் பண்ணிங்க. யோசேப்பு சரியான பதிலா? ஓகே, யோசேப்பு சரியான பதில். ஓகே, இப்போ யோசேப்புன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த ஒரு சீன்லேருந்து யோசேப்புக்கும் அந்த சீனுக்கு என்ன லிங்க் இருக்குது, என்ன நற்பண்புகளாக இருந்து நீங்கள் பார்க்க முடியுது, என்ன பார்க்கலாம்? அதாவது பாவம் செய்கிற அந்த சூழ்நிலை இருந்தாலுமே கூட அந்த பாவத்தை செய்யாமல் அவர் தப்பிச்சு போனதுனால, அந்த ஒரு பாவத்திலிருந்து விலகினதுனால தன்னோட பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டார் அப்படின்னு. ஓகே, அப்படின்னா பரிசுத்தம் அப்படின்ற ஒரு கேரக்டர் யோசேப்பிட்ட இந்த ஒரு சீனில் பார்க்க முடியுதுன்றதை அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போ யோசேப்பு வாலிபன், நீங்கள் ஒரு வாலிபனாக இருக்கிறீங்க. அந்த ஒரு வாலிபனுடைய அந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்றைக்கு கூடிய காலப்பகுதியில் நீங்கள் வாலிபனாக எப்படி அந்த மாதிரி விஷயத்தை மேற்கொள்ளுவீங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேசலாம்.
பதட்டத்தில் கொஞ்சம் உளரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்க்கும்போது 2 கேரக்டர். ஒன்று இச்சை, அந்த இச்சையினால், அந்த இச்சையிலேருந்து நம்ம விலகி நம்மளை காத்துக்கொள்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான குணலட்சணம் பரிசுத்தம். இந்த ஒரு 2 விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா யோசேப்போட அந்த சுச்சுவேஷன் இப்போ நம்ம கேள்வியில் கொடுத்துருக்குறேன், இந்த சுச்சுவேஷன் உள்ள போய் பார்க்கணும். இப்போ யோசேப்பு போர்த்திபாரோட வீட்டில் தனியாக காணப்பட்டார். அவர் கூட யார் இருக்கான்னு பார்க்கும்போது போர்த்திபாரோட மனைவி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி மூலமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணால் அந்த தவறான ஒரு சூழ்நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு ஏற்படுதுன்னு பார்க்குறோம். அது ஒரு நாள் மட்டும்தான் அந்த வாய்ப்பு, ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லை. தினந்தோறும் என்ன பண்ணுறாங்கன்னா யோசேப்பை பார்த்து இந்த மாதிரி தவறுக்குள்ளான அந்த வழிக்குள்ளே அவங்க அழைக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல யோசேப்போட மனநிலையுமே நம்ம கூர்ந்து கவனிக்கலாம் இருக்கணும். ஏன்னா அவர் போர்த்திபாரோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த அதிகாரம், ஒட்டுமொத்த அதிகாரமும் போர்த்திபாரோட மனைவிக்குமே அந்த அதிகாரம் இருக்கும். அப்போ போர்த்திபாரோட மனைவி சொல்கிறத யோசிப்பு ஒரு வேளை கேட்கலன்னா அவரோட பதவி இழக்க ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருக்குது. அந்த அதிகாரம், அந்த வேலை எல்லாமே அவர் இழந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்படி அது மட்டும்தான் இருந்தான்னு கேட்டால் இல்லை, அவர் ஒரு வேளை மரண தண்டனைக்குள்ளாகவும் போடலாம். ஏன்னா ஒட்டுமொத்த அதிகாரமும் அவங்க கையில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் யோசிப்பு ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும். அந்த 2 முடிவு தான் என்னென்னு பார்க்கும்போது, ஒரு வேளை இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒன்று தப்பிச்சு போயிட்டு தன்னோட பரிசுத்தத்தை அவர் காத்து கொள்ளணும், அப்படி இல்லையா அந்த பரிசுத்தத்தை இழக்கணும். இந்த 2 வாய்ப்பு தான் யோசிப்புக்கு இருந்து. இதில் அவர் எது தான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாவ சூழ்நிலையிலேருந்து விலகி போயிட்டு அந்த ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறார். இப்போ ஏன் இதை நம்ம பார்க்குறோன்னா, அவர் எப்படி அந்த ஒரு பாவ சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு போயிட்டு தன்னோட பரிசுத்தத்தை காத்து கொண்டாரோ அதை நம்ம படிக்கிறப்போ தான் இப்போ இருக்கிற வாலிப சகோதரிகள் தங்களோட நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இது போன்ற பல சூழ்நிலைகள் வரும்போது எப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன் எதிர்கொள்கிறன்ற நம்ம முன்மாதிரியாக யோசிப்பு வாழ்ந்துருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவர் எப்படிலாம் தன்னோட வாழ்க்கையில் அந்த ஒரு பரிசுத்தத்தை ஒரு காத்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது அவர்கிட்ட தேவனோட பயமும் காணப்பட்டுச்சு. இந்த வசனத்திலே நம்ம சொல்லுவோம், ஆதியாகமம் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த ஒரு தெய்வ பக்தி தான் அந்த ஒரு பாவத்திலிருந்து விலகி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த ஒரு தெய்வ பக்தி அவருக்குள்ளே என்ன ஒரு உணர்வை கொண்டு வருதுன்னா, இது மனுஷங்க என்னை பார்க்குறாங்க, இல்லை தேவன் ஃபஸ்ட்டு என்னை பார்க்குறாரு, அதனால் இந்த ஒரு பாவத்தை நான் செய்யக்கூடாது, தேவன் என்னை எப்பயுமே கண்காட்சிருக்காரு அப்படின்ற ஒரு இதில் அவர் உறுதியாக இருந்தார். நம்ம எப்படி இது விளக்கமாக அப்படி சொல்லணும்னு பார்க்கும்போது, அப்படி அந்த போர்த்திபார் மனைவியால் வந்த அந்த ஒரு சோதனை அவர் வெறுமனே மற்ற மனுஷங்க செய்கிற ஒரு சாதாரண பாவமாலாம் பார்க்கல. ஏன் அப்படின்னா, தேவன் இத்தனை திரளான நன்மைகள் அவர் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பேர் அதிகாரத்தில் வச்சுருக்காரு, இவ்வளோ செல்வாக்குகள் அவர் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒரு துரோகமாக தான் இதை பார்த்தார். அது சாதாரண ஒரு பாவமாக இல்லை. அப்படி என்னதுனால தான் அந்த தெய்வ பக்தி அவருக்குள்ளே நான் உணர்வை கொண்டு வருது. அதனால் அந்த ஒரு பாவத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா விலகி போகிறாருன்னு பார்க்கணும். அடுத்து ஒரு விஷயம் அவருக்குள்ளே என்ன காணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நன்றியுள்ள இருதயம். ஏன்னா அடிமைத்தனத்தில் விற்கப்பட்டார். போர்த்திபார் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த அடிமைத்தனத்திலேருந்து எடுத்து அவரோட நற்குணங்களை பார்த்து தன்னோட வீட்டில் ஒரு அதிகாரத்தில் வைக்கிறார். அப்படி அதிகாரத்தில் வைக்கும்போது தான் அந்த சூழ்நிலையில் தான் போர்த்திபாரோட மனைவியால் அந்த சோதனை வரும்போது அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், ஒன்றை தவிர மிச்சம் எல்லா அதிகாரத்தையும் போர்த்திபார் இந்த வீட்டில் எனக்கு கொடுத்துருக்காரு, இப்போ நீயே இந்த பாவத்தை செய்ய சொல்லும் போது நான் அவருக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை என்பது அவர்கிட்ட காணப்பட்டுச்சு. அப்போ ஒரு சில நிமிட ஆசைக்காக தேவன் எனக்கு கொடுத்த இவ்வளவு திரளான ஒரு ஆசீர்வாதம், வேலை, அதிகாரம் இதெல்லாம் நான் எப்படி இழக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஏற்பட்டுச்சுன்னா யோசிப்புக்குள்ளே காணப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓட வேண்டிய இடத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா யோசிப்பு ஓடுறாரு இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா யோசிப்போட வஸ்திரத்தையே பிடிச்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்தால் நம்ம எப்படியும் அந்த பாவத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எதிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் அவர்கிட்ட அந்த இடத்துல அந்த போர்த்திபாரோட மனைவி கிட்ட என்ன பண்ணல, விவாதம் பண்ணல, ஏன் இதை பண்ணுறீங்க, இது தவறு, அதனால் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட விவாதம் பண்ணல. அவர் தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல இருந்தால் இந்த சூழ்நிலையில் நம்ம மாட்டிப்போன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரே வேகமாக இந்த இடத்த விட்டு ஓட்டார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அந்த யோசிப்போன மனநிலையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது சில சோதனைகளில் நம்ம அந்த சோதனை எதிர்த்து போராடுறதை விட அந்த சோதனையிலேருந்து விலகி போகிறது தான் நம்ம அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு ஒரு முக்கியமான வழியாக அங்கே யோசிப்பிலிருந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி அவர்கிட்ட ஒரு தெளிவான நோக்கம் இருந்துச்சு. அதாவது சின்ன வயசுலேயே தேவன் அவருக்கு பல கனவுகள்,
அந்த தரிசனங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாக்கோபும் அநேக காரியங்களை சொல்லி வழிநடத்திருக்கிறார். ஸோ அந்த காரியங்கள்லாம் அவர் நினச்சி பார்க்கும்போது எதிர்காலத்தில் தேவன் நம்மளை வச்சு ஒரு பெரிதான திட்டத்தை நிறைவேற்ற போகிறாரு, தன்னை ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் கொண்டு வர போகிறாரு அப்படின்ற எண்ணம்லாம் யோசிப்புக்குள்ளே இருந்ததுனால அவர் அந்த ஒரு சூழ்நிலை தெளிவான இது பிறகு அப்போ அதாவது ஒரு கொஞ்ச நேரம் ஆசை, அதுக்காக தேவன் எனக்கு இப்படியா நியமித்து வச்சுக்கிற இத்தனை பேர்லான திட்டங்களை நான் இழந்து போகணுமா அப்படின்ற இதை ஒரு செகண்ட் அவர் நினச்சி பார்க்குறாரு. அதன் மூலிமா அந்த இதில் இருந்து தப்பிச்சு போகிறார். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு சில காரியங்கள் தான் யோசேப்பு தன்னோட வாழ்க்கையில் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர கையாண்ட சில முறைகள். இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இப்போ இருக்கிற வாலிப சகோதரிகளாக இருக்கிற நமக்கு அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம எப்படி யோசேப்பு போல் இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி இந்த ஒரு பாவத்திற்குள்ளாக இருந்து தப்பிச்சு நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் எப்படி காத்துக்கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்த அதே போல் அவரை போல் பார்க்கணும். அவர்கிட்ட காணப்பட்டபடி முதலாவது நம்மக்கிட்ட தேவனோட பயபக்தி காணப்படும். எப்படின்னா தேவன் என்னை எப்பயுமே பார்த்துட்ருக்காருன்ற மனநிலை ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் மோஸ்ட் ஆஃப் த பாவத்திலேருந்து விலகிறதுக்குன வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது தேவன் என்னை எப்பயுமே பார்த்துட்ருக்காரு அப்படின்ற உணவு இருக்கும்போது நம்ம அதிகமாக தப்பு செய்ய என்ன பண்ண முடியும்னா தூண்டப்படும். ஏன்னா வசனமே அப்படி தான் இருக்கும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்குகிறது. இப்போ எப்போ நம்ம மனசுக்குள்ளே தேவனை நம்மளை 24 ஹவர்ஸும் கண்காணிக்கிறார் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே எப்போ வருதோ அதே போல் தான் அப்படி இருக்கும்போது தான் அந்த பாவத்தை செய்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பிலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை அமையும் பார்க்குறோம். அதே போல் இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் வித்தியாசமான ஒரு விஷயம், தனிமையை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். ஏன்னு பார்க்கும்போது யோசேப்பு மேலே அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு கண்ணு இருந்துச்சு. ஆனால் அது செய்ய தோன்ற அளவுக்கு எப்போ தான் அந்த விஷயம் ஆரம்பிக்கும் பார்க்கும்போது எப்போ ஒரு தனிமையில் இருந்தாரோ அப்போ தான் அந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனிமையாக இருக்கிறத தவிர்த்துட்டோம்னா அதிகப்படியான பாவங்கள்லேருந்து விலகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவே அமையும். அதாவது அது அதிகமாக நம்ம செய்ய முடியாது. இப்போ சப்போஸ் வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் பக்கத்தில் எதனா சகோதரர்கள் இப்போ நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம தனியாக இருக்கும்போது சாத்தான் தூண்டுவோம், மொபைல் எடுத்துப்பார், அதை எடுத்துப்பார், இந்த மாதிரியெல்லாம் இவங்களை பற்றி விரோதமாக பாரு அப்படின்லாம் யோசிக்கிற டைமில் நம்ம ஒரு வேளை தனியாக இருக்கிற பட்சத்தில் சகோதரர்கள் வீடு எதனா இருந்துச்சுன்னா அங்கே போய் ஐக்கியம் கொள்வது, ஃபெலோஷிப்பை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி மூலிமா நம்ம தனிமையில் இருக்கிறத தவிர்த்துட்டோம்னாலே கூட அதிகப்படியான பாவங்களை நம்ம யோசிப்பு போல் நம்ம ஜெயிக்க முடியும். கடைசியாக இன்னொரு விஷயம் பார்க்கும்போது யோசேப்பு ஓடினது போல் நாம்பளும் ஓடணும். இப்போ இருக்கிற அதிகப்படியான வாலிப சகோதரிக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னு பார்க்கும்போது தேவன் என்னை பாதுகாக்கிறாரு, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், அதனால் எல்லா போராட்டத்தையும் எனக்கு போராட தகுதி இருக்குது, தேவன் எனக்கு வல்லமை கொடுத்து வழிநடத்துவார் அப்படின்றத விட சில போராட்டங்களில் நம்ம விலகி போகிறது தான் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஏன்னு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேரக்டரை டெவலப் பண்ணுற மாதிரியான போராட்டத்தில் நம்ம கண்டிப்பாக போராடலாம். இப்போ பொறுமையை எடுத்துகிட்டோம்னா பொறுமையை நம்ம வெளிக்கொண்டு வர சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் பொறுமையை காத்துக்கொள்ள முடியும். இப்போ கோபத்தை கட்டுப்படுத்துகிற சூழ்நிலை வந்தால் தான் கோபத்தையே நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஆனால் சில போராட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அந்த போராட்டத்தில் இருந்தால் நம்ம அந்த இச்சையை தூண்டும். அதாவது அந்த பாவத்தை செய்யறதுக்கான அந்த வழி என்ன பண்ணால் சில போராட்டங்கள் தூண்டும். அப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம எதிர்த்து நிற்கிறத விட யோசிப்போட மாதிரி அந்த போராட்டங்கள்லேருந்து விலகி போகிறது தான் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடைமுறை உதாரணத்தில் நம்ம வாலிப சகோதரர்கள் எடுத்துருக்கோம்னா இப்போ அதிகபட்சம் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இருப்பாங்க. ஸ்கூல்லையோ காலேஜில் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு 4 பேர் மத்தியில் பேசிகிட்ருக்கோம். அந்த கான்வர்சேஷன் இப்போ ஒரு படிப்பு சம்மந்தமாக தான் போகுது. திடீர்னு பார்த்தோன்னா யாராவது ஒருத்தன் பார்த்து அவங்கள பற்றி இச்சையாக பேச ஆரம்பிப்பாங்க, அவங்கள பற்றி தவறான கண்ணத்தோடு அவங்கள பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன ஒரு சிந்தையில் நம்ம இருந்துடக்கூடாதுன்னா நான் ஒன்றும் பேசலையே, அவங்க தான் பேசுகிறாங்க, நான் கூட தான் இருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்றத விட அந்த இடத்துலேருந்து விலகி போனேன். ஏன்னா அந்த ஒரு காரியம் ஒரு கட்டத்தில் நம்மளையே பேச வச்சிடும். ஸோ அந்த ஒரு இச்சையை அந்த ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய போராட்டங்கள்லேருந்து நம்ம போராடுறதை விட நம்ம விலகி போகிறது தான் நல்லது அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்டை அதிகப்படியாக எம்டியாக வச்சுருக்கக்கூடாது. நம்ம இங்கிலீஷில் ஒரு பழமொழி வாசிப்போம், ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு. யாரோட மைண்டெலாம் காலியாக இருக்குதோ அப்போ தான் சாத்தான் ஃபஸ்ட்டு அவங்கள தான் தேடி கண்டுபிடிச்சி அந்த ஒரு விஷயத்தை சொல்லும். இப்போ யோசிப்பு எடுத்துக்கிட்டோம்னா அவர் மைண்டு காலியாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தேவன் கொடுத்த தரிசனங்கள், கனவுகள், இது மூலிமா அவர் மைண்டு தன்னை தேவன் ஒரு காலத்தில் உயர்த்த போகிறாருன்ற எப்பயுமே ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தோடு இருந்ததுனால தான் அவரால் அந்த சோதனை ஏற்க முடிச்சு. அதே போல் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சும்மா இருக்கிறோம், லீவில் இருக்கிறோம், காலேஜில் லீவில் இருக்கிறோம், நம்ம சும்மா இருக்கிற டைமில் ஃபோனே எடுத்து பார்க்காம தேவனுடைய திட்டத்தில் அல்லது தேவனுடைய காரியங்களை நம்ம மைண்ட் எப்பவுமே பிஸியாக வச்சிடணும்.
சும்மா இருந்தால் தானே சாத்தான் அந்த மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ நீ சும்மா இல்லாமல் தேவனுடைய பாடல்கள் கேட்குறது, சப்ஜெக்ட் படிக்கிறது, ரீப்ரின்ஸ் படிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களே நம்ம மைண்டை பிஸியாக வச்சுருக்கும்போது சாத்தான் வந்து நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியமான ஒரு அவனால் முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற வாலிப சகோதரர்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வாலிப சகோதரர்கள் எந்த இடத்துல தான் அதிகப்படியான டைம் இருப்பான்னு பார்த்தோம்னா ஸ்கூல்லையோ காலேஜிலோ இப்படிப்பட்ட இடத்துல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லபடியாகவும் இருப்பாங்க, தீயபடியாக இருப்பாங்க. அப்போ நம்ம பல நேரங்களில் நம்முடைய பரிசுத்தம் வந்து கெட்டு போகிறதுக்கும் அந்த முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட தீய ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது மூலிமா தான். வசனத்துலேயும் தெளிவாக கொடுத்துக்கிறாங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற அல்லது நம்மளை பாவம் செய்கிறதுக்கு தூண்டுற எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே நம்ம வச்சுருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு காரியமாக. இப்போ நம்ம யோசிக்கலாம், அவங்க மட்டும் ஒரு சைடு இருக்க போகிறாங்க, நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக நான் ஒரு சைடு இருக்க போகிறேன், என்னால் அவங்களுக்கால எங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிடலாம். ஆனால் ஒரு சின்ன ஓட்டை தான் ஒரு பெரிய கப்பலையே முழுக வைக்கும். அதே போல் நாம் வச்சுருக்கிற ஒரு சாதாரண ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் தான் எதிர்காலத்தில் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடைகள்லாம் இருக்குன்றது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் மூலிமா தான் யோசேப்பு எப்படி தன்னோட வாழ்க்கையில் அந்த ஒரு பாவத்திலிருந்து விலகி போயிட்டு தன்னோட பரிசுத்தத்தை காத்து கொண்டாரோ அப்படி இப்போ நாமளும் காத்துக்கொள்றதுக்காக இந்த சில காரியங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டு வாலிபர்களுக்கும் இல்லை, வயசானவங்களுக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, அதாவது இப்போ நம்ம உண்மையாலுமே தேவனுக்கு பயப்பட்டு இருந்துட்டோம், நேர்மையாக இருந்துட்டோம், பரிசுத்தத்தை காத்து கொண்டுட்டோம். ஆனால் அதுக்கான உண்மையான பரிசு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடச்சிருமான்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா யோசேப்பு எடுத்துக்கிட்டாலுமே அவர் உண்மையாக தான் இருந்தார், அந்த இடத்துல நேர்மையாக விலகி போனார். ஆனால் அவருக்கு கடைசியாக என்ன தான் தண்டனை கிடச்சிதுன்னு பார்க்கும்போது சிறை தண்டனை தான் கிடச்சிது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பரிசுத்தமாக இருப்பதற்கு இல்லைன்னா நம்மளோட பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்கிறதுக்கு சில நேரத்தில் இந்த பூமிக்குரிய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நம்ம தனிமைப்படுத்தப்படலாம், வெறுக்கப்படலாம், அல்லது மற்றவர்களால் துன்பம் செய்யப்படலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்குதுன்றதை நம்ம உணர்வுகளாக காணப்படணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யோசேப்பு சிறைக்கு போனதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? அதாவது அவர் சிறைக்கு போனால் தான், ஏன்னா எதிர்காலத்தில் அவர் தான் அந்த எகிப்தையே ஆள போகிறார். இப்போ அந்த எகிப்தை ஆட்சி செய்யணுன்னா அவருக்கு தேவையான மனப்பக்குவம், தைரியம், அந்த தகுதி, அந்த பொறுமை, அந்த எல்லா கேரக்டருமே அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்குள்ள தான் கற்றுக்கொண்டார். அப்போ அவர் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து சிறைக்கு போனாலுமே கூட அதுக்கு பின்னாடி ஒரு தெய்வ திட்டம் இருக்குது. இப்போ அதே போல் தான் நமக்கு உண்மையாக இருந்து இந்த உலகத்தில் கஷ்ட சூழ்நிலைக்குள்ளே போனாலும் இல்லை துன்பப்பட்டாலும் சரி, அதுக்கு பின்னாடி தேவனோட திட்டம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை உணரணும். ஏன்னா பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்ன பண்ணுறாருன்னா தேவன் கொடுக்க போகிறார். அந்த பொறுப்புக்கு நம்ம தகுதியுள்ளவர்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த பூமியில் ஜஸ்ட் நம்ம பரிசுத்தத்தை ஒரு டெஸ்ட் போல் வைக்கிறாரு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறதுக்கு நம்ம போராடுற ஒவ்வொரு போராட்டம் தான் பிற்காலத்தில் நம்ம அந்த பரிசை பெற்றுக்கொள்ள தகுதி ஆகிறதுக்கு ஒவ்வொரு அஸ்திபாரமாக அமையுது அப்படின்றது இதில் நம்ம யோசிப்பு வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஆவிக்குரிய போராட்டத்தின் மத்தியில் நம்ம போராடும் போது ஒரு வேளை சோர்ந்து போகிறோம்னா இந்த ஒரு பாயிண்ட் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ கிளாப் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட டைம் 5 minutes. ஸோ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்த டைம் போகும்போது மற்றவங்களுக்கும் இதாக இருக்கும். ஸோ முதல் கேள்விக்கு பரிசுத்தம் யோசேப்பு பண்ணுற பதில் சொல்லிவிட்டு அதுக்கான தொடர்பு பரிசுத்தம் அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேள்விக்கு கடந்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின், பவுலுடன் ஊழியத்தில் இணைந்து பின்னர் ஒரு நற்செய்தி நூலை எழுதிய இளம் ஊழியர் அல்லது வாலிபர் யார் அப்படின்ற கேள்விக்கு யார் பதில் சொல்கிறீங்க? சிஸ்டர் ஸ்வாதிகா, அவங்கள வெல்கம் பண்ணலாம். மைக் ஆன் போடுறேன். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இப்போ எனக்கு கேட்டிருக்க கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலுடன் ஊழியத்தில் இணைந்து பின்னர் ஒரு நற்செய்தி நூலை எழுதிய இளம் ஊழியர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளம் ஊழியர் மார்க் தான். ஸோ எப்படின்றத நம்ம மார்க் என்பது சரியான பதிலா? ஓகே, மார்க் என்பது சரியான பதில்.
ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ மார்க்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த கேள்வியில் மார்க்கினுடைய நல்ல பண்புகள் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? என்ன அதுலேருந்து கற்றுக்க போகிறீங்க? மார்க்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது மறுவாழ்வு. எப்படின்னா ஒரு ஃபுல் சேஞ்ச், அவர்கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை தான் நம்ம வந்து அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே, மறுவாழ்வு என்பது சரியான பதில். ஸோ என்ன மறுவாழ்வு, என்ன அவருக்குள்ள சேஞ்சஸ் நடந்துச்சுன்றதை என்ன பண்ண போகிறீங்கன்னா பேச போகிறீங்க. ஏன்னா மார்க் என்பது வாலிபனாக இருந்தார். அந்த வாலிபன் நீங்கள் வாலிப ஸ்திரியாக இருக்கிறதுனால அவரை வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், தெளிவாக பேசலாம். இப்போ மார்க்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 4 இன்சிடென்ட், ஒரு 5 இன்சிடென்ட் மாதிரி சொல்கிறேன். இன்சிடென்ட் மூலமாக எப்படின்னா நம்ம எப்படி வாலிப பிரயாணத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கு, பர்னபா, அடுத்து பவுல் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது தேவனுடைய ஊழியத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிஷினரியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது தேவனுடைய சத்தியத்தை ஒவ்வொரு ஊர் பட்டணங்களாக போயிட்டு அவங்க வந்து தேவனுடைய சத்தியத்தை வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஒரு இளம் வயது வாலிபராக இருக்கிறாரு. அப்போ அந்த ஸ்டேஜில் பவுலும் பர்னபாவும் கூட இணைஞ்சு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் போகும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குடும்ப ஃபேமிலி இஷ்யூஸ், அப்புறம் அவரோட அந்த சத்தியத்துக்குள்ளே போனோம்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணி யோசித்து அவர் என்ன பண்ணுறாருனா அந்த மிஷினரிஸ்லேருந்து விலகிறார். அதாவது அந்த ஊழியத்துலேருந்து அவர் வந்து விலகி வந்துடுறாரு. அப்போ அவர் விலகி வந்துடுறதோடனே இதில் நம்ம எந்த ஒரு வசனத்தில் பார்க்கலான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து அதாவது மார்க் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாமளுமே வந்து ஒரு ஆர்வமாக வருவோம். ஆனால் ஒரு சாத்தானுடைய சூழ்ச்சியினாலே நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பேக்ரவுண்டு, நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம ரீசன் காட்டிட்டு நம்ம வந்து விலகி போயிடுறோம். இது நமக்கு மனுஷன், அதாவது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது நம்ம வரும்போது மனுஷனோட இயல்பு தான். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் பரிபூர்ணமாக கிடையாது, அபூர்ணமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு சோர்வோ தயக்கத்தினாலே நம்ம வந்து விலகி போயிடுறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய யூத் ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம வரோம்னா ஒரு கான்சன்ட்ரேஷன், அதாவது ஒரு ஃபுல்லாக ஒரு ஜீலோடு நம்ம வரக்கூடியங்களா இருக்கணும் அப்படின்றத இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்சிடெண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது அவருக்கு அகெயின் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா பவுல் வந்து பவுல் வந்து பர்னபா கிட்ட சொல்வார், இந்த மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிரயாணம் பண்ணி போகிறோம், இதுக்கு வந்து மார்க்குமே நம்ம கூட்டுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லும் போது பவுல் சொல்வார், இல்லை நம்ம ஸ்டார்டிங்கே வந்து நம்ம வந்து இப்போ மார்க்கு கூப்பிட்டு போனோம், பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டார்ல, இப்போ கூட்டாலுமே அவர் என்ன பண்ணுவார்னா ரிஜெக்ட் தான் பண்ணிவிடுவார், அதனால் நம்ம கூப்பிட தேவையில்ல அப்படின்ற மாதிரி பவுல் வந்து மார்க்கை வந்து ரிஜெக்ட் பண்ணுவார். ஆனால் பர்னபா என்ன பண்ணுவார்னா இல்லை நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்வார். இது எந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37லேருந்து 39 வசனத்தில் படித்து பார்த்தா தெரியும். எப்படின்னா வந்து பவுல் வந்து பர்னபா கிட்ட சொல்வார், இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே மார்க்குவை கூப்பிட்டு போகிறதுனால இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் ஏற்பட்டு தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது பர்னபா மட்டும்தான் அவர் வந்து நம்புவார், இல்லை இந்த வாட்டி மார்க்கை கண்டிப்பாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு பார்க்கும்போது மார்க் வந்து வருவார், திரும்ப அவருக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த செகண்ட் சான்ஸ் கொடுத்த உடனே அவர் அதை என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ரிஜெக்ட் பண்ணாமல், இல்லை ஃபஸ்ட்டு வாட்டி தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணோம், இந்த வாட்டி மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தேவனுக்கான ஊழியத்தை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அவருடைய செகண்ட் சான்ஸை அவர் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது நல்லாவே ஜீலாக ஓடணும் அப்படின்ற மாதிரி அவர் ஓடுவார். அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் நிராகரிக்கப்பட்டாலுமே நெக்ஸ்ட்டு நமக்கு தேவன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு அதை நம்ம என்ன பண்ணணும்னா தக்க வச்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அதையுமே நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டோம்னா நம்மளோட லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் டெத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு கொடுத்த செகண்ட் சான்ஸை
அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுனா, நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டோங்கல்ல, அதை கொடுத்ததை அதாவது அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கூடியவங்களாக இருக்கணும். எப்படின்னா நிரூபித்து காட்டணும். அதுக்கப்புறமேட்டா மார்க்குக்கு அந்த செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவர் வந்து தன்னோட வந்து ப்ரூவ் பண்ணுறார். எப்படி அவர் ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கும்போது, அவருக்கு வந்து பவுல் வந்து சிறைச்சாலையில் இருப்பார். சிறைச்சாலையில் இருக்கும் போது பர்னபாவிட்ட சொல்வார், இந்த மாதிரி நீ மார்க்கை வந்து கூட்டு வா அப்படின்ற மாதிரி. அப்போ எப்படி அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கும்போது, மார்க்கு வந்து தன்னோட கேரக்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிட்டார். மார்க்கு கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா மறுவாழ்வும் மாற்றம் கண்டுபிடிச்சோம்ல. அப்போ அந்த மாதிரி அவர் என்னென்னா, தன்னை வந்து ஃபஸ்ட் டைம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நமக்கு கொடுத்த சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தேவனுக்காக நம்ம உண்மையாக வாழணும் அப்படின்றத அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். எப்படின்னா புரோஜனமுள்ள ஊழியக்காரன் அப்படின்ட்டு தீமோத்தேயுல சொல்லு. அப்போ புரோஜனமுள்ள ஊழியக்காரனாக வந்து அவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்த இன்சிடென்ட்ஸில் பார்த்தோம்னா, அவர் இவ்வளோ தூரம் புரோஜனமுள்ள ஊழியக்காரனாக இருந்திருக்காருல்ல, இன்னும் கூட அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு நிருபத்தையே வந்து எழுதியிருக்காரு. மார்க் நிருபத்தை எழுதி தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ அப்போ அந்த நிருபத்தை எழுதியதும் மார்க் வந்து அவ்வளோ ஜீலாக, அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட நமக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி தேவனுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு ஜீலோட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிருபத்தை எழுதியிருந்திருக்காரு. அப்போ அந்த நிருபத்து மூலயமா அவர் வந்து தேவனுடைய உறவு என்ன, தேவனுடைய அன்பு என்ன அப்படின்றத எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நிருபத்திலேயே எழுதி ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ நம்மளுமே அப்படி தான், நம்மளை வந்து ஒரு டைம் வந்து நிராகரிக்கப்பட்டிருப்போம். ஸ்டார்டிங் வந்து நம்ம இவங்க ஒழுங்கு இல்லை, இவங்க சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி யாராவது நம்மளை வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், காயப்படுத்தியிருந்திருக்கலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நீ ஃபஸ்ட்டே போயிட்ட, ஒன்றுமே இல்லை, இப்போ மறுபடியும் வந்து நீ இன்னும் ஒழுங்காக இருக்க போறியா அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் மார்க்குக்கு பர்னபா வந்து எப்படி உதவி பண்ணாரோ அந்த மாதிரி தேவன் நம்மளுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் நல்லாவே பார்க்குறாரு. ஃபஸ்ட் டைம் கிடச்ச சான்ஸை வந்து இவங்க உதாசனப்படுத்துகிறாங்களா, இல்லை இன்னொரு வாட்டி உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா இவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஜீலாக ஓடுறாங்களா அப்படின்ற மாதிரி தேவன் வந்து நமக்கு வந்து ஒரு உணர்த்துதலும் ஒரு தூண்டுதலும் நமக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த மாதிரி அந்த தூண்டுதல் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது, அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம இன்னும் நல்லா ஓடக்கூடியங்களா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்சிடென்ட்ஸில் பார்த்திங்கன்னா, பேதுரு வந்து மார்க்கை வந்து தன்னுடைய குமாரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எப்படின்னா அவர் வந்து நல்லா ஜீலாக எழுதி பேதுருக்கிட்ட இருந்த வாக்கியங்கள், அவருடைய சத்திய வார்த்தைகள், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்டு இன்னும் நல்லா ஒரு ஜீலாக வந்து ஓடுறதுக்கு உதவி புரிஞ்சுது. அதனால தான் பேதுருவே என்ன சொல்லியிருக்காரு, என் குமாரனாகிய மார்க்குவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ நம்மளுடைய கேரக்டர்ஸு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ யூத்தாக இருக்கிற நம்ம வந்து ஸ்டார்டிங் எப்படி இருப்போம் அப்படின்ட்டு பார்க்க ஜீலாக ஓடாமல் வந்திருப்போம். ஸ்டார்டிங் வந்திருப்போம், நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம் தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே வந்து ஒரு டைமில் சரிக்கு விழுவோம், ஒரு டைமில் வந்து சடனாக ஸ்டாப் ஆகிடுவோம், நம்மளால் அதை வந்து மீண்டு வர முடியாது. ஆனால் அந்த டைமில் நம்ம வந்து இப்போ யூதாஸ் காரியத்தை கூடமே எடுத்துருந்துருக்கலாம். அவருமே வந்து வந்தார், ஜீலாக வந்தார், நல்லா ஓடிட்டு. ஆனால் அவருக்குள்ளே இருந்த மனமாற்றம் கிடையாது. அவர்கிட்ட திரும்ப போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு ரவ கூட இல்லை. அவ்வளோதான், நம்மளுக்கு டெத்து அப்படின்ற மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த மாதிரி நம்ம இல்லாமல் ஸ்டார்டிங் வந்ததோட இன்னும் நம்மளோட கேரக்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா நிரூபித்து காட்டக்கூடியங்களா இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து வரும்போது நம்ம தடுக்கி விழுறதோ இல்லை நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறதோ அது மனுஷனுடைய இயல்புன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளோட சுற்றி இருக்கிற சகோதரி ஒரு சில பேர் நம்ம ஹர்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது சோர்வடைஞ்சிடக்கூடாது. அதை வந்து ஜெபத்தில் நம்ம ஏறெடுக்கும் போது நம்ம உண்மையாக வாஞ்சையாக இருக்கிறோமான்றதை தேவன் பார்ப்பார். மனுஷங்க என்ன வார்த்தைகள் வேணால் என்ன வேணால் எப்படி வேணால் சொல்லலாம், ஆனால் நம்மளுடைய வாஞ்சையை வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது தேவன் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி நம்ம நம்மளோட வாஞ்சை வந்து இன்னும் அதிகமாக ஜீலாக இருந்ததுன்னா தேவன் நமக்கு அவருக்கு எப்படி செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரோ நமக்குமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுப்பார். அந்த சான்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் நம்ம ஜீலாக ஓடணும் அப்படின்றத நம்ம வந்து மார்க்கிட்டேருந்து கற்றுக்கலாம். சரி, தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ மார்க்கிட்ட நம்ம ஒரு லெசனை கற்றுக்கொண்டாங்க.
ஒரு ஆரம்பத்தில் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தார். ஆனால் கடைசியில் அப்போஸ்தலன் பவுலே குறிப்பிடுவாங்க, வரும்போது கூட்டுவாங்க, அவன் ரொம்ப ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருப்பான். அப்புறம் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்கும்போது அது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் கூட செகண்ட் வாய்ப்பை அவருக்கு சரியாக பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவளுக்குள்ளே கொண்டு வந்தாங்கிறத பார்த்து சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அருமையாக பதிவு பண்ண சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நீங்கள் கடந்து போகிறதுனால மற்றவங்களுக்கு டைம் இருக்காமல் போகும். பேசுவது நல்லது தான், பட் டைம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொபைல் பார்க்குறீங்க இல்லையா, பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம போகலாம். கேள்வி: உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு மாதிரியார் என்று பவுலால் அறிவுறுத்தப்பட்ட வாலிபன் யார் அப்படின்ற கேள்விக்கான பதில் உங்கள் 11 பேரில் யார் சொல்கிறீங்க? கையை ரொம்ப ஸ்லோவாக வருது. ஓகே, சிஸ்டர் ரம்யா, நீங்கள் வந்து இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி ஓகே, இதற்கான பதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா இது வந்து தீமோத்தேயுனா. தீமோத்தேயு. ஓகே, செக் பண்ணிடலாமா? தீமோத்தேயு என்பது சரியான பதில். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயு சொல்கிறார் இல்லையா, அந்த ஒரு சம்பவங்கள்லேருந்து தீமோத்தேயுடைய நல்ல பண்புகள் எங்கே என்ன காணப்படுது? இந்த ஒரு கேள்வியிலேருந்து என்ன கேரக்டர் வெளிப்படுது? இந்த வசனத்தில் என்ன அவர் ஆக்சுவலாக தீமோத்தேயுட்ட சொல்லும்போது என்ன ஒரு விஷயம் வெளிப்படுதுன்னு பார்க்கும்போது ஒரு முன்மாதிரி இருக்க சொல்லியிருக்கார். ஸோ முன்மாதிரி ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி என்பது சரியான பதில். ஸோ ஓகே, இப்போ கேள்வி என்னென்னா, அங்கே அப்போஸ்தலன் பவுல் அந்த வாலிபனுக்கு எல்லார் மத்தியிலும் முன்மாதிரி இருக்குன்னு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஒரு வாலிப ஸ்திரியாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி அந்த விஷயங்களை பொருத்தி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறீங்க மாத்திரம் நீங்கள் பேசலாம். போதும். ஓகேண்ணா. அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வந்து வாலிபர்கள் சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது, எனக்கு ஞாபகம் வருது ஆனால் தீமோத்தேயு ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர் கூட. ஸோ இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா இவ ஊழியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவரோட ஏஜ் என்னன்னு பார்க்கும்போது 20 to 21 ஏஜ் தான் இருக்கும். நம்மளுமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏஜில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன இவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் இஸ் நாட் எ பேரியர். வயசுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தடை கிடையாது. ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்கிறதுக்கும் சத்தியத்தில் வளர்கிறதுக்கும் அது நமக்கு ஒரு தடையே கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் இப்போ நாங்கள் வந்து வாலிபர்களாக அழைக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக வந்துட்டோம். இப்போ நிறைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, இங்கேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு யூத்ஸ் தான். ஏஜில் மட்டும் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சின்னவங்களாக இருக்கலாம், ஆனால் எல்லாருமே இங்கே பார்க்கும்போது வாலிப சகோதரர்களை தான் தேவனுமே அவர் பார்வையில் நம்ம குழந்தைகளாக பிள்ளைகளாக பார்க்குறோன்னு. அப்போது வயசுன்றது நமக்கு ஒரு தடையே கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். இதுலேருந்து நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடம் என்னன்னு பார்க்கும்போது, அப்போது நமக்கு தேவனுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு வந்து ரொம்ப லிங்காக எந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமோ அதுதான் முக்கியமே தவிர ஏஜ்ன்றது ஒரு விஷயமே கிடையாது, ஒரு தடையே கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்டில் இது பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இது ஓட்டத்துக்குள்ளே ஓடும்போது நம்ம கொஞ்சம் கூட நம்ம பயம் இல்லாமல் நானும் ஒரு வாலிபின்ட்டு ஒத்தக்குள்ளேயே நானும் ஒரு வாலிபின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா கூட ஒரு தாட் வந்து நம்மளை பார்த்து வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓட ஆரம்பிப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுலேருந்து நான் என்ன ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஒரு சின்ன விஷயக்கும் நம்ம பயந்து என்னால் முடியாது, நான் சின்ன பொண்ணு, எனக்கு வயசு கம்மியாக தான் ஆகுது, நான் எப்படி இதை பேச முடியும், நான் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தயக்கம் பயம் இல்லாமல் ஒதுங்கி நிற்காமல் முயற்சி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஆரம்பிக்கணும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பேசுவோம், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு தேவனுக்காக அந்த ஊழியத்துக்குள்ளே என்ட்ராகணும். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படா வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு அதை ஏங்கி செய்கிற அளவுக்கு நம்ம ஒரு வாலிபர்களாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து பேசுவார். என்னென்னா அவர் எல்டராக இருக்கிறார் இல்லையா தீமோத்தேயு. இப்போ எல்டர் அவர் நிறைய ஊழியங்கள்லாம் அவர் கூட பவுல் கூட போய் செய்கிறாரு. அதேபோல் நிறைய மூப்பர்களை ஸ்தாபிக்கிறதுக்குமே வந்து தீமோத்தேயு அனுப்புகிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வளர்ச்சிக்குள்ளாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ தீமோத்தேயு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஒரு சபைக்கு ஒரு மூப்பராக இருக்க போகிற, ஸோ நீ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 6 காரியங்களை சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இரு, மற்றவங்க உன்னை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு. எப்படின்னா இப்போ அவங்க இருக்கவங்க எல்லாமே பெரியவங்களும் இருப்பாங்க இல்லையா, வயசானவங்க இருப்பாங்க, சகோதரர்கள் எல்லாமே இருப்பாங்க. அவங்க இவனுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இந்த பையன் எப்படி வந்து இந்த சபையை நடத்த போகிறான், சபையை எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் கூட நம்மளை எப்படி வளர்க்க போகிறான் அப்படின்னு ஒன்றை குறித்து என்ன பண்ணிடக்கூடாது, குறைவாக எடை போடுறாதபடிக்கு நீ இந்தந்த விஷயங்கள்லாம் எப்படி இரு, ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இருன்னு சொல்லிட்டு ஒரு 6 காரியங்களை சொல்லுவார். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவார் பார்த்தோன்னா, வார்த்தையில், அப்புறம் நடக்கை, அன்பில், அப்புறம் வந்துட்டு அப்புறம் அன்பில் ஆவியில் எப்படி இருக்கணும், அதுக்கு நீ முன்மாதிரியாக இரு அப்படி சொல்லிட்டு விசுவாசம், இப்போ கடைசியாக பார்க்கும்போது கற்பில்லை, இதெல்லாம் நீ வந்து ஒரு முன்மாதிரியாக இருன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை எடுத்துக்கணும்னா, இப்போ நான் இந்த பாயிண்ட்டை எப்படி வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தா, வார்த்தையில் நம்ம இப்போ எப்படி நான் எப்படி இருக்கிறேன்,
இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம், இதை நம்ம ஒரு புது சிருஷ்டியாக ஒரு யூத் நம்ம வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசலான்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அந்த நாவு வந்து ஒரு பட்டணத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது நமக்கு எல்லாமே தெரியும். மற்ற எந்த ஒரு விஷயமே, ஒரு காயமாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் க்யூர் பண்ணிடலாம். ஆனால் வார்த்தையை ஒருத்தவங்ககிட்ட நம்ம விட்டுட்டோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. அது போய் தாக்கிடுச்சுல ஒருத்தவங்களை, அவங்களால அதை மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போது இளம் சகோதரியாக நான் இருக்க நம்மளோட வார்த்தைகள் எப்படி மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்கள காயப்படுத்துகிற மாதிரி ஃபஸ்ட்டு பேசக்கூடாது, மற்றவங்கள தாக்கிற வண்ணமாக பேசக்கூடாது. இப்போ இருக்கிற எல்லாரும் ஜென்ரேஷனை பார்க்கும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்த்து பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு கெத்தாகவே நினச்சிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எதிர்த்து பேசுகிறது, இது எல்லார் ஃபேமிலியுமே இப்போ நடந்துருக்க நான் கண்குள்ளே காட்சியாக பார்த்த விஷயங்கள். பேரண்ட்ஸ் எதிர்த்து பேசுகிற விஷயம் ரொம்ப 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 தப்பான விஷயம். ஏன்னா அது ஒரு மினி எக்லிஷா நம்ம பார்க்குறோம். தேவன் நம்மளை எப்பயுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம எக்லிஷாக்கு வரோம், இங்கே நம்ம நார்மலாக சகோதரர்கிட்ட நல்லா பேசுவோம். வீட்டில் எப்படி இருக்கோம்னா அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கே வரும்போது நல்லா பேசுவோம். ஆனால் வீட்டில் அதுதான் வந்து தேவன் நம்மளை பார்க்குறது. ஏன்னா அதான் நம்மளோட எக்லிஷா, அது மினி எக்லிஷான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமோ பிரயோஜனமாக இருக்க முடியும் பேசணுமே தவிர்த்து நம்மளது மற்றவங்களை தாக்கிற வண்ணமாவோ இல்லை கஷ்டப்படுத்துகிற வண்ணமாவோ எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இதே வாயிலால் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், தேவனோட சத்தியங்களையும் இப்போ சொல்கிற போகிறோம், பேச போகிறோம், எல்லாமே ஊழியம் செய்துன்னா நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். அப்போ இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறது, பொய் பேசுகிறது, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, எதிர்த்து பேசுறது ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து தேவனுக்கு புகழ்த்தி பேச அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்றதை பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, என்னோடய வார்த்தை இதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் மற்றவங்களை வந்து இப்படி ஒரு காயப்படுத்துகிற அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒரு பூசிஸ்டிக்கான ஒரு யூத் இந்த உண்மையுமே வந்து இந்த பொண்ணு வந்து உண்மையே தேவையில்லாம் எக்ஸ்ட்ரா வார்த்தை எதுவும் பேச மாட்டா, ஏன்னா அவங்க தேவனுக்கு பயந்துருக்கா அப்படின்னு சபையார் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம காலேஜ், ஸ்கூலு, ஒர்க் பிளேஸில் எல்லாருமே நம்ம சொல்கிற வண்ணமாக நம்ம பேசணும்னு பார்க்குறோம். செகண்ட் பார்த்தோம்னா நடக்கை. நம்ம எவ்வளோ விஷயங்கள் வேணால் படிக்கலாம், அதை ஆனால் வெளியில் கொண்டு வரது எப்படின்னா நம்மளோட நடக்கையில் தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நடக்கை அப்படின் போது நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படி நம்ம வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறதுனா, தேவன் நமக்கு கண்டிப்பாக நிறைய சூழ்நிலை அப்போ ஏற்படுத்தாரு. அந்த இடத்துல நம்ம தேவனுக்காக நின்று அந்த வாழற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த போல் அதாவது நடக்கை அப்படின்றது அதுதான் நம்மளோட வாழ்க்கை முறை. அந்த ஒரு விஷயத்த நம்ம தேவனுக்காக செய்கிறோமா இல்லையா அப்படின்றத பார்த்து நிதானித்து நம்ம போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் தாண்டி நம்ம எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை இப்போ எப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லணும், பார்த்து அந்த பொண்ணை பார்த்தியா காலைல எழுந்து எவ்வளோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லணுமே தவிர, அங்கே பாரு அந்த மாதிரி மட்டும் நீ இருந்துடாத அப்படின்னு எந்த பேரண்ட்ஸ் சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தேர்டு வந்து பார்க்கும்போது ஆவின்னு பார்க்குறோம். ஸ்பிரிட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேவனுக்குள்ளான அந்த எப்படி சொல்கிறது, தேவன் மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தி காமிக்கணுமா, ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம அதிகமாக அதை உற்சாகத்துடன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பிரிட்டு. உண்மையாலுமே தேவனோட ஆவி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை வந்து வெளிப்படுத்தணும் பார்த்தோன்னா நம்ம கிடைக்கிற வாய்ப்பு அதை கரெக்டாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதை நம்மளை வெளிப்படுத்தி காமிக்க முடியுன்றதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு லேசியாக இருந்துடக்கூடாது அந்த இடத்துல. ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து தீமோத்தேயுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டணங்களில் போய் பவுல் கூட நிறைய ஊழியங்களை செஞ்சுருக்காரு பார்க்குறோம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறேன்னா, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன்னு சொல்லிட்டு பவுல்கிட்ட நார்மலாக ஒரு பேர் வாங்குறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு அவரே பேர் வாங்கியிருக்கிறான்னு பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு அவர் நடக்கையை காமிச்சிருக்காரு, அவரோட தேவன் அவருக்கு உண்மையாலுமே வந்து பரிசுத்த ஆவி கொடுத்துருக்காருன்றதை அவர் உணர்றாரு. அப்போ அதில் போல் நம்மளும் ஒரு யூத்தாக இருக்கோம்னா, அப்போ நம்மளுடைய ஆவி அந்த நடக்கையும் நம்மளுடைய அந்த ஸ்பிரிட்டு தேவன்கிட்ட இருந்தால் வாங்குற ஸ்பிரிட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தேவன் எப்பவுமே கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது விசுவாசம் பார்க்குறோம். விசுவாசம் வந்து நிறைய சகோதரர்கள் வந்திருக்கலாம். ஸோ ஷார்ட்டாக விசுவாசம்னு வந்து எந்த சூழ்நிலையிலும் பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, விசுவாசம்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்வாங்கி போகாமல் முன்னாடியே நிற்கிறது. எவ்வளோ வந்து இப்படி நம்மளோட நம்பிக்கை இழந்து போகிற சுச்சுவேஷன் வந்தால் கூட நான்லாம் பின்னாடி போக மாட்டேன், தேவன் என் கூட இருக்கிறாரு, வேறு என்ன வேணால் நடக்கட்டும், ஏன் உயிர் போட்டுமே அவருக்காக தானே இருக்குதுன்ட்டு எப்பயுமே அவர் மேலே ஜீலாக அந்த நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த இளம் வயதில் அந்த விசுவாசமாக நிற்கிறத பார்த்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக நம்ம இருக்கிறவங்களா இருக்கணுன்றத பெரிய ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் நிறைய இடத்த அந்த இழந்திருப்பேன்.
நிறைய சோர்வுகள் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் போது ரொம்ப டல்லாக இருப்பேன், என்னால் முடியாது போல், இது ரொம்ப கஷ்டமான ஓட்டம் போல் இருக்குது, இல்லை சில விஷயங்கள் ஏற்படும் போது மனசெல்லாம் காயப்பட்டு அப்படியே டல்லாக இருப்பேன். ஆனால் எப்பயுமே கொஞ்ச நாள் நம்ம அந்த விசுவாசத்தில் இருந்து பார்த்தோன்னா உண்மையாகவே வந்து தேவன் நீங்கள் நினச்ச காரியங்களை ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம ஒரு திங்கிங்கில் நம்ம யோசிப்போம், ஆனால் தேவன் நமக்கு அதை காட்டிலே ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருப்பார். ஸோ அதனால் நம்மளோட திங்கிங் ஓரக்கட்டிட்டு எப்பவுமே விசுவாசமாக அவருடைய அந்த நடத்துகிற அந்த காரியத்துக்காக நம்ம எப்பவுமே வெயிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கும்போது கற்பில்லை அப்படின்னும் போது பியூரிட்டி, அதாவது ஒரு தூய்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அன்பு சொல்லியிருப்பார். ஸோ அன்புன்னு பார்க்கும்போது ஒரு மாயமற்றதாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கடைசி நம்மளுக்கு கோலே என்னென்னா அந்த பூர்ண அன்பு, அதை நம்ம அடைஞ்சால் மட்டும்தான் பூசிஸ்டியாக நம்ம முடிச்சு இந்த ஓட்டத்தை முடித்து சபையாக மாற முடியும்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அன்பை நம்ம வந்து ஒரு மாயமற்றதாக, அதாவது இப்போ ஒரு சகோதரக்காக உங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்லாமல் இல்லை வெறியும் வெளித்தோற்றமாக காட்டாமல் நம்ம இருதயத்துக்குள்ளாக இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்தணுமா? அப்போ எப்படி வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட அன்பை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்க ஜாலியாக நம்ம கூட பேசி சந்தோஷமாக இருந்து எப்பயுமே நம்ம கூட பேசிகிட்டே இருக்கிறாங்க, பழகிட்டே இருக்கேன்னா அப்போ நம்ம அன்பை காட்டுவோம். திடீர்னு ஏதோ நம்ம என் மேலே மன கஷ்டம், அவங்க வந்து என்கிட்ட சரியாக பேசத்தில்லைன்னா அந்த டைமில் என்னால் காமிக்க முடியுதான்னு பார்த்தா அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக நமக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏன் அது அந்த இடத்துல நம்மளால் காமிக்க முடியல அப்படி நம்ம கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கோமா பார்த்தா யோசிக்க மாட்டோம். டக்குன்னு என் மேலே எந்த தப்பு இருக்காது, அவங்க தான் பேசல, சரி அவங்க பேசலாம் நானும் பேச மாட்டேன், அப்படி தான் நம்ம டக்குன்னு நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் அது பேர் என்னதுன்னா மாயமான ஒரு அன்பு தான் பார்க்குறோம். அப்போ மாயமற்ற அன்பு அப்படின்னா எவ்வளோ வேணால் என் சகோதரி என்னை அடிக்கட்டுமே, திட்டட்டுமே, என்னை தப்பாக கூட இன்னொரு பேசட்டும், நான் அவங்க மேலே எப்பவுமே அன்பாக இருக்கிறேன், அது தேவனுக்கு தெரியும். நான் போய் திரும்ப பேசுவேன், அவங்க எவ்வளோ வேணால் கோச்சிக்கிட்டே மேலே அதை திரும்ப அன்பை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அன்புன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த அன்பை நானும் வந்து மற்றவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து காமிக்கணும் அப்படின்றத நான் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். கடைசியாக பார்க்கும்போது இம்பியூரிட்டி அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஒரு தூய்மையான வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது 3 பாயிண்ட் சொல்லலாம். ஒன்று வந்து வேர்ட்ஸு, ஆக்ஷன்ஸு, தாட்ஸு. வேர்ட்ஸு ஆக்ஷன்ஸு நான் பார்த்துட்டோம், அதாவது செயல், அதுக்கப்புறம் வந்து பேசுகிறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தாட்ஸுன்ற போது ரொம்ப சாட்ஜிபிட்லேயே போட்டு பார்த்தா கூட இந்த காலகட்டத்தில் அது கஷ்டம்னு அதுவே சொல்லுது. ஏன்னா தாட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மற்ற விஷயத்தில் கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ணி முடியும். இப்போ வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம செயலில் கூட இது தப்பு இது சரின்றது கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை மீறி அது மாட்டும் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த தாட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா ஒரு புதுசிஸ்டிக்கே ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அப்படின்ட்டு அநேக பாடங்களை நமக்கு பார்த்துருப்போம். அப்போ அந்த தாட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன்னா இப்போ வந்து தீமோத்தேயு வந்து இளம் சகோதரன் எவ்வளோ ஊருக்கு வந்து பிரயாணப்பட்டு போயிருப்பார், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு, ஆசையாக இருந்திருக்கும், இந்த வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஃபேமிலி குழந்தைங்க ஓடும், அதெல்லாம் பார்த்தா எதுக்கு நம்ம இந்த ஊழியத்துக்கு வந்தோம், நம்ம ஏதாச்சும் ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபேமிலி அந்த மாதிரி இருந்திருக்கலாமே அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தான்னா இன்றைக்கி நம்ம இவரை குறித்து நம்ம பேச போகிறது கிடையாது. அப்போது நம்மளை குறித்து நாளைக்கு உலக ஜனங்களை படிக்க போகிறாங்கன்னா நம்மளோட வாழ்க்கை இந்த வாலிப பிரயாணத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்க்கும்போது அது ஒரு முன்மாதிரியாக நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். மேரேஜ்ன்றது தேவன் யாருமே பண்ணிக்க வேணான்னு சொல்ல மாட்டார், அது எல்லாரோடைய ஆப்ஷனல் தான். ஆனால் அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ நம்ம தாட்ஸை நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணணுன்றது ரொம்ப அவசியமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாடர்ன் வேர்ல்டாக ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் நம்மளை இழுக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து இப்போ டெக்னாலஜி அதிகமாக வளர மாடர்னாக ஒரு பக்கம் வளருதா, அதில் நடுவில் பூசிஸ்டி நின்று ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போ டிவி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. இப்போலாம் வந்து நமக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு சகோதரியாக இருக்கேன்னா நான் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க, அழகாக மேக்கப் பண்ணியிருப்பாங்க, இப்போ காலேஜுக்கு டூர் கூட்டு போவாங்க, எவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நேரம் சந்தோஷம் தான், அது வந்து நிரந்தரமே கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம மனசு ரொம்ப ஏங்கும். ஆனால் அதையும் கட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேவன் எவ்வளோ பேர் அழைப்பு வச்சுருவா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த இடத்த நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்குறவங்களா இருக்கிறோம். ஸோ அந்த 6 விஷயத்தில் நம்ம மெயினாக இப்போ தெரிஞ்சுக்கிறோம் என்ன விஷயம்னா, எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இது மாதிரி நாம் ஒரு முன்மாதிரியாக அந்த உலகத்துக்கு இருக்கணும். அதாவது நம்ம எக்லிஷாவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரியாக இன்னும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை, எதுவுமே வேணான்னு வாழ்கிறாங்களே, ஒரு சின்ன சின்ன ஆசை கூட அவங்க நிறைவேற்றிக்க மாட்டுறாங்களே அப்படின்ற அளவுக்கு மற்றவங்க நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கும்போது நம்ம யாரை மகிமைப்படுத்துகிறா இருக்கலாம் பார்த்தா முதல்ல நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறா இருக்கிறோம்.
அதே போல் நம்ம பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற முதல் சந்தோஷமே என்ன தெரியுமா, அவங்க பெருசாக நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் நீ பெரிய கலெக்டர் ஆகிடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தில் எதிர்பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் மெயினானா சத்தியத்தில் நம்ம அந்த அளவுக்கு வளரணும், நம்ம ஒரு முன்மாதிரியாக எல்லாருக்கும் இருக்கணும்னு மட்டும் தான் அவங்க பெரிய எதிர்பார்ப்பே. அதுதான் நம்ம பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்குறாரு. அப்படிப்பட்ட விஷயத்தை நம்மளும் செஞ்சு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கணும். ஏன்னா நம்மளை குறித்து நாளைக்கு உலக ஜனங்கள் படிக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அப்போ படிக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோன்றது நமக்கே ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு நல்ல கேரக்டரு. இந்த கேரக்டரை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த சபையாக இருக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஸோ எல்லாமே நிறையா நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ டைம் ஆகுது, 5 நிமிஷன்றது மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணி அந்த பாயிண்ட்டை பேசுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் பேசும்போது ஒருவேளை எப்படின்னா இது யூத் ப்ரோக்ராம், உங்களுக்கான லெசன்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணலாம், அது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போடும் போது அது டீச்சிங்காக மாறிடும். ஸோ யூத் ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இப்படி அதை கம்பேர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் இப்போது பேச போகிறீங்க. அதேமாதிரி 2வது பாயிண்ட்டு, டைம் எடுத்துக்காதீங்க. எல்லாம் பேசினா இருப்பீங்க. அப்படி பேசும்போது மற்றவங்களை முடிக்க முடியாமல் ஷார்ப்பாக முடிச்சிட்டோம்னா வருத்தமாகிடும். ஸோ இது ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், அதுவும் முன்மாதிரி தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 4th கொஸ்டின், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், பேச அறியேன் என்று தயங்கிய போது தேவன் அவரை தைரியப்படுத்தி அழைத்த வாலிபன் யார்? அது ஒரு தீர்க்கதரிசி. யார் என்பதுக்கான பதில் பிரதர் தானியல். கிளாப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லலாம். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நாமத்தினாலும் கிருபையும் மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த ஒரு பதில் கேட்ட கேள்விக்கு எந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் இந்த ஒரு விஷயம் பண்ணார்னாக்கா எரேமியா தீர்க்கதரிசிக்கு. எரேமியா என்பது சரியான பதில். ஓகே, இப்போ இந்த எரேமியா கண்டுபிடிச்சிட்டிங்க. எரேமியாவுடைய லைஃப்பில் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் என்ன அவர்கிட்ட ஒரு கேரக்டர் வெளிப்பட்டுச்சு என்ன சொல்ல முடியுமா? அதை பார்த்து நீங்கள் சொல்லலாம். என்ன அவர் இங்கே, அதாவது இந்த ஒரு இன்சிடெண்ட் அப்போ எந்த ஒரு விஷயம் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு. ஓகே, எரேமியாவுடைய அர்ப்பணிப்பு. ஓகே, சரியான பதில். இப்போ இந்த அர்ப்பணிப்பும் எரேமியா அழைக்கப்படும் போதும் உள்ள அந்த சம்பவங்களும் இப்போ நீங்கள் இந்த வாலிப ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன லெசன், நீங்கள் அதை வச்சு எப்படி கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை அப்ளை பண்ண போகிறீங்கிறத நீங்கள் பேசலாம். இந்த ஒரு காரியத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தேவன் வந்து எரேமியாகிட்ட பேசுகிறப்ப, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், கர்ப்பத்தில் வெளிப்படும் போதே உன்னை பரிசுத்தமாக்குனேன்னு சொல்லுவார். அதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்ப அதுக்கு பதில் ஒரு எரேமியா என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து பேச அறியேன், நான் சிறுப்புள்ளியாக இருக்கிறேன், என்னால் வந்து உங்களுக்கு பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு தயங்கி பேசுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் நம்ம பார்க்குறப்ப கர்த்தர் என்ன சொல்கிறாருனாக்க, எரேமியாவோட வாயில் கை வச்சு என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியப்படுத்துகிறாரு. இந்த ஒரு சம்பவம் தான் வந்து ஃபஸ்ட்டு தேவன் நடக்குது. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு வாலிபனாக நம்ம வந்து இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா, கொஞ்சம் மன்னிக்கவும், ஒரு தயக்கத்தில் அதாவது ஒரு வாலிபனாக நம்ம வந்து இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வரோம் அப்படின்னாக்க, நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இது நம்மளோட ஒரு முடிவு இல்லை. தேவன் நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நம்ம வரோம்னாக்கா இது தேவனுடைய ஒரு திட்டம். நாம் தான் வரோம் அப்படின்னு நம்ம ஒரு தப்பான ஒரு முடிவில் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் பார்க்குறோம். அடுத்து வந்து இந்த ஒரு எரேமியா தயங்கி பேச ஒரு விஷயம் எதுக்கு ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வாலிபன் நம்ம வரோம்னாக்கா அவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்காது. இப்போ பேசுனாக்கா ஒரு டக்குன்னு அவரால் பேச முடியாது. இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் குறைப்பட்டிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால ஒரு என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஓவர் கம்மிங் ஃபியர், அதாவது அவருக்கு இருக்கிற ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு பயத்தை வந்து நம்ம போக்கணும். இப்போ எரேமியாவுக்கு இருந்த பயத்தை வந்து தேவன் எப்படி வந்து அவரோட கையை வச்சு என்னோடய வார்த்தை உன் வாயில் இருக்கும்னு சொல்லி அவர் தைரியப்படுத்துகிறார். அந்தமாரி நம்மளுடைய ஒரு குறைபாடுகளை வந்து தேவன்
பூர்ணப்படுத்தி நம்மளுக்கு அதாவது இந்த சத்தியத்துக்கு நம்ம எதை குறைப்பட்டிருக்கோமோ அதுக்கான ஒரு விஷயத்தை அவர் சரி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப வசனம் நான் சொல்லிடுறேன். அதாவது எரேமியா 1:18 இதில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குனாக்க, எருசலேமுக்கு எதிராக நீ வந்து என்னோடய வார்த்தையில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஒரு விஷயம் அவர் சொல்கிறாருனாக்க, அரணான நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல மதிலாகவும் நான் வந்து உன்னை நிறுத்துவேன் அப்படிங்கிற, அதாவது எருசலேமுக்கு இப்போ எதிராக போய் பேச போகிறாரு. பேசுகிறப்ப நான் இந்தமாரி ஒரு அசைக்க முடியாத ஒரு தூண் மாரி ஒன்று நான் வச்சுப்பேன். இதுக்கு என்ன ஒரு விஷயம், நம்ம ஒரு வாலிபனாக இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நம்ம வர பார்க்குறோன்னாக்க, இப்போ நம்ம ஒரு இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே நம்ம வரோம். நம்மளுக்கு வந்து ஒரு வாலிப வயசில் உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எதிராக இருக்கிறப்ப அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறோம் அப்படின்னாக்க, ஒரு வாலிப வயசில் நம்ம வந்து தேவனுக்காக நிற்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கும். நம்ம வந்து வாலிபன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பார்க்குறோம். இந்த கடைசியாக 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னென்ன சம்பவம் அப்படின்னாக்க, எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த ஒரு சம்பவத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையில் பேசாமல் எரேமியா என்ன பண்ணுவார்னா அவருக்குள்ளே வச்சுப்பார். அப்போ அந்த வசனத்தில் என்ன வரும்னா, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது அப்படின்னாக்க, அவரால் பேச முடியாமல் இருக்க முடியல. அவர் பேசாமல் வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் அவர் அறியாமலே அவரோட உள்ளே வந்த ஒரு அக்னி வந்து பேச வைக்குது அவரை. இப்போ அதுக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்குறோன்னாக்க, இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வந்துட்டு நாம் வந்து தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு நாம் வந்து அந்த ஒரு நாலேஜை வச்சுக்கிட்டு நான் இது நானே வச்சுப்பேன், இன்னொருத்தவங்க தரமாட்டேன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த அக்னி வந்து நம்மள அறியாமலே மற்றவங்கள்ட்ட அதை பற்றி பேச ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும். இந்த ஒரு அதை சொல்லாமல் உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அக்னி தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த ஒரு சம்பவம் நம்ம பார்த்தது வந்து எரேமியா வாழ்க்கையில் ஒரு வாலிபனுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம், அதாவது ஒரு வாலிபன் என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தேவனோட ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வர முடியாது. இப்போ நம்ம அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது நம்மளோட ஒரு திட்டம் அப்படின்னு ஒரு முடிவு அப்படின்னு இல்லாமல் அது ஒரு தெய்வீக திட்டத்தில் நம்ம ஒரு பகுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம ஒரு வாலிபனுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கும், என்னென்ன ஒரு விஷயம்லாம் ஒரு இதாக குறைபட்டிருக்காரோ அந்த விஷயத்தை எல்லாமே தேவன் வந்து சரிப்படுத்துவார். இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து பலப்படுத்துவார் அப்படிங்கிறது நம்ம எரேமியா தீர்க்கதரிசியோட ஒரு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம தகுதி உள்ளவர்களை இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே தேவன் என்ன பண்ணலாம் அழைக்கலை. நம்மளை எதுக்கு அழைக்கிறாருனாக்கா தகுதியை ஆக்குறதுக்காக. ஸோ அதனால் நம்ம வந்து எனக்கு இந்த எருமையை எப்படி வந்து தயங்கப்பட்டு நான் சிறுப்புள்ளியாக இருக்கிறேன், என்னால் பேச முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாரோ, அந்த மாதிரி ஒரு வாலிப விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இது நடக்கும். அதாவது இது இல்லைனாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஒரு சமயத்தில் தான் நாம் தகுதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். தகுதிப்படுத்துறது தான் என்ன ஒரு விஷயம்னாக்க, இப்போ தேவன் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுப்பாரு. அந்த ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்த முடியாமல் எனக்கு அதுக்கான திறமை இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறாமல் அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறப்ப தேவன் வந்து எப்படி எரேமியாவோட வாயில் கை வச்சு அவர் பலப்படுத்தினாரோ அந்த மாதிரி நம்மளையும் பலப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ எரேமியாவுடைய அழைப்பு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அவர் தயங்கி என்ன பண்ண தாழ்த்துவார். தேவன் அவன் கூட இருக்க தைரியப்படுத்தும் போது அதுக்கப்புறம் அதை அர்ப்பணித்து அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல். ஸோ அங்கே அவர் கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு அவரும் ஒரு வாலிபனாக அந்த அழைப்பு கொடுக்கப்படும் போது தயக்கம் கூச்சம் என்னால் முடியாது நான் சின்ன பையன் இருந்தாலுமே தேவன் கூட இருக்கப்படும் போது அந்த அர்ப்பணிக்கப்படும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை தேவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம போயிடலாம். கேள்வி நம்பர் 5. இஸ்ரவேலை மீட்டெடுக்க பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற அழைப்பை பெற்ற வாலிபர் யார் என்ற கேள்விக்கான பதில் சந்திரிகா. ஓகே, வெல்கம் பண்ணுங்கள், கிளாப் பண்ணி. இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லலாம்.
கிதியோன். கிதியோன் என்பது சரியான பதிலா? கரெக்டா? கிதியோன் என்பது சரியான பதில். ஸோ இந்த ஒரு தேவன் அவர் சொன்ன அந்த வார்த்தையிலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளேருந்து கிதியோனுடைய கேரக்டர், நல்ல பண்புகள் என்ன அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கான பதில் சொல்ல முடியுமா? என்ன விஷயம்? கிதியோன் கிட்ட இருந்து துணிச்சலை கற்றுக்கலான்னா. ஓகே, கிட்ட வந்துடுங்க. துணிச்சலாக மைக் கிட்ட வந்து பேசணும். ஓகேவா? ஓகே, துணிச்சலை கற்றுலான்றதை சகோதரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் அதனுடைய பேக்ரவுண்டு பார்த்தா துணிச்சல்ன்றது. ஸோ இந்த துணிச்சல் அவரை வாலிபனாக பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி துணிந்து செயல்பட போகிறீங்க என்னன்றதை நீங்கள் அதை கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் இருக்க போகிறதுன்னு பேசலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தேவன் எப்படி அவரை அழைக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி தேவன் அவரை அழைக்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே பேசிக் சப்ஜெக்ட்லேயே கேட்டிருப்போம். கிதியோன் வந்து மீதியானர்களுக்கு பயந்து தான் அந்த மலை மேலே போய் போரடிச்சா கூட அந்த பதர் கூட பறக்கிறத பார்த்தாங்கன்னா மீதியானர்கள் வந்து அந்த அவங்களோட விளைச்சல்களை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு பயந்துட்டு ஒரு ஆலைக்கு பக்கத்தில் போய் பயந்த சுபாவத்தோடு அவர் வந்து அங்கே போரடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே வந்து தூதன் அவர் என்னன்னு கூப்பிட்டுருப்பாருன்னா பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, தேவன் அவரை எப்படி பார்க்குறாரு, அதாவது நம்மளை வந்து உலகம் வந்து சில நேரத்தில் நம்மளை எக்ஸ்டர்னலாக பார்க்கும். எப்படின்னா நம்ம பலவீனர்கள், நம்மளுக்கு வந்து படிப்பறிவு இல்லாத இருக்கும் சில டைமில், இல்லாட்டி ஃபினான்ஷியலாக சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் நம்ம கம்மியாக இருக்கலாம், இல்லாட்டி வேர்ல்ட்லி நாலேஜ் இல்லாமல் இருக்கும், இன்னும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி உலகம் நம்மளை எப்படி பார்த்தாலும் தேவன் இதை வச்சுலாம் நம்மளை அழைக்கிறதே கிடையாது. ஏன்னா வசனம் கூட இருக்குல்ல, இந்த அழைப்பை பாருங்கள், ஞானிகள் அநேகர் இல்லை, விவேகிகள் அநேகர் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ தேவன் நம்ம உள்ளத்துலேருந்து நம்ம பார்க்குறாரு, நம்மளை உள்ளேருந்து அந்த பொட்டன்ஷியலை தான் பார்க்குறாரு, நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத பார்க்குறாரு. ஸோ வாலிபர்களாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சில சமயங்களில் நாம்ளே கிதியோன் மாதிரி பயந்த சுபாவத்தில் இருக்கலாம். ஒரு வேளை நாமளே நம்மளை குறித்து குறைவாக மதிப்பிட்டுப்போம். எப்படின்னா, நான் ஒரு சின்ன பொண்ணு, என்னால் என்ன முடியும், என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியாதே, இன்றைக்கி இது பண்ணது போதும் அப்படின்னு சொல்லி நாமளே சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கோம், சில காரியங்களுக்கு வரையறுத்துக்கோம் நம்மளை. ஆனால் இந்த பயந்து ஆலைக்கு பின்னாடி போரடிச்சிட்டு இருந்த கிதியோனை கூட்டு தான் தேவன் வந்து பின்னாடி பெரிய யுத்தத்தையே நடத்தி முடித்தார். இந்த பயந்த கிதியோன் தான் பின்னாடி எல்லாரையும் வந்து இஸ்ரவேலவே மீட்கிறதுக்காக அவர் வந்து போராடினார். அந்த மாதிரி எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் பயந்துருந்தாலும் பின்னாடி தேவனுக்காக ஒரு வாய்ப்பு வரும்போது அவர் துணிஞ்சு நிற்கிறாரு. அந்த ஃபஸ்ட் அவர் எப்படி துணிகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் படியாக அவர் எதை எடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க அப்பாவுக்கு இருந்த பாகாலோட அந்த பலிபீடத்தை வந்து அவர் உடைக்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அந்த பலிபீடத்தை அவர் உடைச்சிருப்பாரு. அதுவுமே அவர் அப்போயும் அவருக்குள்ள அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் தேவன் சொல்லிட்டாரு அதை உடைக்கணும்னு சொல்லி அவர் வந்து நைட்டில் போவார், பகலில் போகாமல் நைட்டில் போகிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல வெளியில் நம்ம வந்து அதை சர்ச் பண்ணவே கூடாது. நம்மளுக்குள்ள நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளோட சிந்தையில் என்ன மாதிரியான விக்கிரகங்கள் இருக்குது, நமக்குள்ளே என்னென்ன பாவம் இருக்குது, நம்ம அந்த தப்பறையான உபதேசங்கள் நமக்குள்ளேருந்து நம்ம எடுத்து போடணும். அதை வந்து வீட்டிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே காட்டணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வெளியிலேருந்து நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லினா, உலகத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, வேர்ல்ட்லேயே ஒரு பழமொழி இருக்குல்ல, இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் சம்திங் ஃபஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னு. என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை மாற்றிக்கோங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ இந்த சகோதரர் இல்லாட்டி இந்த சகோதரி வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த சகோதரி இப்படிப்பட்ட நற்பண்புகள்லாம் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன நினைக்கணும்னா, என்கிட்ட இப்படிப்பட்டதான குறைகள் இருக்கா, இந்த மாதிரி குறைகளை நான் எப்படி எனக்குள்ளே சரி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான குறைகள் அந்த சகோதரன்கிட்டயோ சகோதரிக்கிட்டேயோ இருக்குதான், அதை நான் கிறிஸ்துவோட பார்வையிலேருந்தும் தேவனோட பார்வையிலேருந்தும் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை தான் நான் கற்றுக்கிறேன். முதல்ல வெளியில் எதிர்பார்க்கறதுக்கு பதில் நமக்குள்ளே அதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம்ண்ணா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அவ்வளோதாண்ணா? ஓகே, வெரி குட். ஸோ துணிச்சலாக வந்து அவங்களுடைய பாயிண்ட்டை பேசின சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ ஏன்னா அவர் பயந்த சுபாவத்தில் இருக்கும்போது அவருடைய அழைப்பு எப்படி இருக்குன்னா, பராக்கிரமசாலியும் அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும். அப்படின்னா தன் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களை அடித்து அதற்கான முயற்சி எடுக்கும் போது அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அகற்றுவதுக்கு நமக்கு துணிச்சல் இருக்கணுன்றது தான் அந்த வாலிபன்ட்டு பார்த்தோம்.
ஸோ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 6வது கொஸ்டின் போக போகிறோம். யார் ரெடியாக இருக்காங்கன்னு தெரில. ஸோ கேள்வி, ஒரு கோலையும் கவனையும் கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால் கோலியாத்தை வீழ்த்திய வாலிப வீரன் யார்? இது எல்லாருக்குமே தெரியும். ஈஸியான கேள்வி தான், கை தூக்குறீங்க. சரி, வாக்கே வாங்க. ஓகே, கிளாப் பண்ணுங்கள். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க பசங்களை. அந்த வாலிபன் யார்? கேமரா. தாவீது தானே அந்த வாலிபர். தாவீது என்பது சரியான பதில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷனில் மற்ற எதுவுமே இல்லை, அந்த ஒரு சுச்சுவேஷனில் தாவீதுன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அந்த சுச்சுவேஷனில் என்ன அவர் கேரக்டர் வெளிப்படுது, எதை பயன்படுத்தினார், அதோடைய ஆதாரத்தை சொல்ல முடியுமா? விசுவாசத்தை கொண்டு தான். விசுவாசத்தை வச்சு தான் அதை பண்ணியிருக்காரு. ஓகே, பதில் பார்த்துடலாம். விசுவாசம் என்பது சரியான பதில். ஸோ அந்த ஃபெய்த் அதை வச்சு தாவீதுக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு யூத்தாக இருக்கீங்க, அந்த ஃபெய்த்தினுடைய விஷயங்கள் என்ன, நீங்கள் எப்படி எதிர்த்து போராட போகிறீங்கன்றதை குறித்து நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் பேசலாம். தேங்க்யூ. முதலாவது ஒரு ஆதார வசனம் நம்ம பார்த்தலாம். எபிரேயர் 11:1 சொல்லியிருக்கோம், விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்குது. ஸோ தாவீது கிட்ட என்னென்னா ஒரு விஷயம் காணப்பட்டுச்சுன்னா, ஒரு நம்பிக்கையான ஒரு விசுவாசம். அது எப்படி தான் அவருக்குள்ளே வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, தாவீது வந்து ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார். அவர் முதல்ல எடுத்தோடனே கோலியாத்தை வீழ்த்திட்டாரான்னு பார்த்தா கிடையாது. அவருக்குள்ளே ஒரு அனுபவம் இருந்துச்சு, ஒரு கடந்த கால அனுபவம். என்னன்னு பார்க்கும்போது 1 சாமுவேல் 17:37 சொல்லியிருப்பார், இந்த கரடி கைக்கும் சிங்கத்து கைக்கும் வந்து என்னை விடுவித்தாங்க, அதே போல் இந்த பெலிஸ்தரோட கையிலேருந்து தப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதலாவது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு விஷயம் நம்ம விசுவாசம் நமக்குள்ளே நம்ம நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா, அந்த விசுவாசம் வந்து முதல் நினைவு கொண்டு பார்க்கணும். தேவன் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு நன்மை செஞ்சுருப்பாங்க. அதாவது ஜபத்தில் வச்சுருக்கலாம். அதன் மூலயமா வந்து அந்த விசுவாசத்தை வந்து நம்மளுக்கு தெரியும், தேவன்கிட்ட நம்ம கேட்டோம் அதை செஞ்சுட்டான்னு தெரியும். அப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான், அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கூறப்போ தான் ஒரு பெரிய ஒரு கோலியாத் மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதில் நம்ம வெல்ல முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அப்படியே இருக்கும்போது நம்மளோட பார்வையானது, அதாவது தாவீதோட பார்வையானது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது, இஸ்ரேல் ராணுவம் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அவர் 6 அடி இருக்கிறாரு, பட்டயம் பெருசாக இருக்குது அப்படின்னு பயப்படுறப்ப தாவீது வந்து என்ன பண்ணால், அவர் வந்து நிந்திச்சிட்டார். நம்ம எப்படியாச்சும் அவர் வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஃபுல்லாக தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ வந்து நமக்குள்ளே ஒரு மைண்ட் செட், அதாவது எனக்குள்ளே ஒரு மைண்ட் செட் எப்படி வரனா, அது பிரச்சனை எவ்வளோ பெருசு அப்படின்றத நம்ம பார்க்கவே கூடாது. பிரச்சனையை விட நம்ம பின்னாடி யார் இருக்கிறாருன்னா தேவன் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்க போகிறாரு அப்படின்றத நம்ம நினைவு கூறவங்களாக இருக்கணும். அப்போ உன் பிரச்சனை எவ்வளோ பெருசு, இப்படி இருக்கிறாங்க. அவர் வந்து அன்றைக்கி நான் ஒரு பொடி பையனாக தான் இருக்கிறேன், அவர் எப்படியாச்சும் இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோலியத்தை வீழ்த்திருக்க முடியாது, அவரும் பதுங்கி தான் போயிருப்பார். அப்போ என் பின்னாடி தேவன் இருக்கார், எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் நான் வந்து மேற்கொள்வேன், அவரை ஜெயிப்பேன். அவர் வந்து நினைவு கூர்ந்தார், நம்ம வந்து கரடியும் சிங்கத்தையும் வந்து தேவன் மேலே வச்சு விசுவாசத்தில் தான் நம்ம வீழ்த்தணும், அப்போ இதையும் தேவன் பார்த்துப்பாருன்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக வந்து ஒரு ஆயுதங்கள், அதாவது சவுல் ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா, தாவீது வந்து நான் போய் வீழ்த்துறேன்றப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, போருக்கு தேவையான ஆயுதம் பட்டயம் அதெல்லாம் கொடுக்குறப்ப அவரே பொடியாக தான் இருப்பார். அவர் வந்து அதை எடுத்து அவரால் போராட முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அவர் எப்படி யூஸ் பண்ண கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு எது இருந்துச்சுன்னா அந்த கவனியும் கைகளையும், அதாவது உண்டிக்கோள் மாதிரியான விஷயத்தை வச்சு தான் அவர் வந்து கோலியத்தை வீழ்த்துக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ வந்து இதை நம்ம எப்படி பார்த்துக்கலான்னா, தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு சில திறமையும் தாளந்தையும் கொடுத்துருப்பார். அந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம் எப்படி வந்து விசுவாசத்தில் வளருது, விசுவாசத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கணும், இன்னும் நம்மளை விசுவாசத்தில் எப்படி வளர்த்துக்கலான்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து மற்றவங்க வந்து இப்போ நாமளும் வந்து அந்த அவர் நினச்சிருக்கலாம், நாமளும் வந்து சேனாதிபதி மாரி நம்ம கத்தி எடுத்துன்னு போய் அந்த மாதிரி வீட்டில் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்படியான எண்ணக்குள்ள தேவன் எனக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு, அதில் நாம் எப்படி கோலியாத்தை வீழ்த்தலான்ற ஒரு விசுவாசத்தோடு தான் அவர் போராடுகிறாருன்றதை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து நாமத்தின் மீதான ஒரு நம்பிக்கை அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது 1 சாமுவேல் 17:45 சொல்லுவாங்க, நீ பட்டயத்தோடும் மீட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிற, நான் வந்து சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே ஒன்று எடுத்துகிட்டு வருகிறேன். ஸோ முதலாவது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கும்போது என்ன பண்ணால் நம்மளோட திறமை படிப்பு, அதாவது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு இருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ வெளியூர்லேயே ஒரு பிரச்சனைனா எனக்கு எப்படி வரும்னா மைண்ட் செட்டு, அண்ணன் இருக்கிறாரு பார்த்துப்பாரு, தெரிஞ்ச எஸ்ஐ இருக்கிறாரு பார்த்துப்பாரு, அப்படி மைண்ட் செட் வரக்கூடாது. நம்ம வந்துக்கிற இடத்துல முதலாவது வந்து தேவனை தான், தேவன் இருக்கிறார் பார்த்துக்க போகிறாரு. மனுஷனை படித்ததே தேவன் தானே, ஏன் எஸ்ஐயாக கூட இருக்கட்டும், ஜட்ஜாக கூட இருக்கட்டும், படித்ததே தேவன் தானே, தேவன் முதல்ல பார்த்துப்பாருன்ற ஒரு எண்ணம் தான் வேணும்.
அதே போல் தான் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பட்டையும் ஈட்டி வச்சுருக்கும்போது கூட தாவீது எப்படி இருந்தாருன்னா, என் பின்னாடி வந்து சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு என்ற ஒரு விஷயத்தோட, ஒரு விசுவாசத்தோடு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையாக இறங்குறாருன்னு பார்க்குறோம். அடுத்ததாக கடைசியாக வந்து ஒரு வெற்றியை அவர் எப்படி அடைஞ்சாருன்னு பார்க்கும்போது, தாவீது ஓடி போய் வந்து பெலிஸ்தரை வந்து எதிர்கொள்ள போகிறாரு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட அவர் தயங்கி நின்னாரா பார்த்தா கிடையாது. ஏன்னா அங்கேருந்து எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. தாவீது மட்டும் தனியாக ஒரு ஆளாக நின்று அந்த இடத்த வந்து கோலியாத்தை வெல்றாருன்னு பார்க்குறப்ப, அது வந்து விசுவாசத்தில் வந்து அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை வந்து வெளிப்பட்டுக்கிறார். சின்ன ஒரு பயம் கூட வந்து தாவீதும் ஓடி இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல தாவீது ஓடினாரா பார்த்தா இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து மெயினாக விசுவாசம் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, அவருக்குள்ளே அந்த தயக்கம் எல்லாமே போயிட்டு தேவன் என் பின்னாடி இருக்கிறார், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற ஒரு விசுவாசமாக அவர் வந்து போராடிக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ நாமளும் எப்படின்னா, ஒரு பாவமான விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு உலக பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, நம்ம தேவன் செஞ்ச நன்மைகளை வந்து நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். தேவன் அந்த ஒரு விஷயத்துலேருந்து, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான், இதுலேருந்து நம்மளை அன்றைக்கி காப்பாற்றினார், இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை மீட்டெடுத்தார், ஸோ இதையும் தேவன் கையிலே நம்ம ஒப்படைப்போம் அப்படின்னு ஒரு விசுவாசமாக இருந்தோன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே சரி தான், அது வந்து தேவன் அதுலேருந்து மீட்டு எடுப்பார். அதேமாரி நம்மளோட விசுவாசத்தை வளர்ச்சிக்கு வந்து இது முக்கியமாக இருக்கும். எப்போனா நம்ம எப்பப்பெல்லாம் தேவன் செஞ்ச நன்மைகள் என்னென்ன கூறுறோமோ அப்போ தான் நம்மளோட விசுவாசம் வந்து வளரும் பார்க்குறோம். ஸோ கடைசியாக என்னென்னா, எந்த சூழலுமே தேவன் மேலே வச்ச ஒரு அசையாத நம்பிக்கையில் வந்து நம்ம இருந்தால் நம்மளோட விசுவாசமும் வளரும்ன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சீனில் விசுவாசத்தை மையப்படுத்தி எப்படி அவர் அந்த கோலியாத்தை வீழ்த்தினார்ன்றதை அவர் பார்த்தோம். அதை குறித்து பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராட்சிதமான விஷயங்களையும் தேவனுடைய பிள்ளைங்க அந்த ஃபெய்த்தை வச்சு என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் போயிடலாம். 7th கொஸ்டின். சிறு வயதிலேயே ஆலயத்தில் ஊழியம் செய்து ஆண்டவரே சொல்லும் உம்முடைய அடியான் கேட்கிறேன் என்று பதிலளித்த வாலிபன் யார் அப்படின்றக்கான கேள்வி கேட்க முன்னே கையை தூக்கின அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ஸோ செராஃபியல், நீங்கள் வந்து அதுக்கான கேள்விக்கான பதிலை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு பதில் என்னென்னா சாமுவேல் தீர்க்கதரிசனம். சாமுவேல் தீர்க்கதரிசனருடைய பதில் சரியானது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. இப்போது இந்த ஆலயத்தில் இருந்தார் இல்லையா சாமுவேல், இப்போது அங்கே தேவனுடைய விஷயங்களை பார்க்குறாரு. இந்த கேள்விக்கும் சாமுவேலுக்கும் உள்ள நற்பண்புகளை உங்களை கனெக்ட் பண்ண முடியுமா? என்ன வெளிப்படுச்சு இந்த ஒரு சம்பவத்தில் இருந்த சாமுவேல் கிட்ட? தேவனுடைய குரலை கேட்கறது. தேவனுடைய குரலை கொடுத்து ஓகே, செக் பண்ணிடலாம். தேவனுடைய சத்தம் கேட்டல். இந்த சீனில் வந்து சத்தத்தை கேட்டிருக்காங்கன்றதை பார்க்குறோம். அப்போனா சாமுவேல் தேவனுடைய சவுண்டை கேட்டிருக்காங்க. இன்றைக்கு காலகாலத்தில் நீங்கள் ஒரு வாலிபஸ் தெரியலையா, நீங்கள் அந்த தேவ சத்தத்தை கேட்குறதுக்கும் உங்களுக்கு லிங்க் பண்ணி நீங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறீங்கன்றதை நீங்கள் பேசலாம். இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சாமுவேல் வந்து ஆலயத்தில் இருப்பார். அப்போ வந்து தேவன் வந்து கூப்பிடுவார். அப்போ தேவன் தான் கூப்பிட்றன்றது தெரியாமல் ஏலிக்கிட்ட போய் 2-3 வாட்டி கேட்பார். அப்போ ஏலிக்கு வந்து தெரிஞ்சிடும் தேவன் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏலி வந்து இந்த மாதிரி அடுத்த வாட்டி தேவன் கூப்பிடும் போது சொல்லும் அடியான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுலேருந்து நான் என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சரியான இடத்துல இருக்கிறது. எங்கே சாமுவேல் இருந்தார் அப்படின்னா ஆலயத்தில் இருந்தார். ஆலயத்தில் இருந்ததுனால தான் தேவன் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு. அப்போ நம்மளுக்கும் வந்து தேவன் பேசணும் அப்படின்னா நம்ம சரியான இடத்துல இருக்கணும். சரியான இடம் அப்படின்னு பார்க்கும்போது பைபிள் படிக்கிறது, ரீப்ரின்ஸ் படிக்கிறது, நம்ம அதை குறித்து மெடிடேட் பண்ணுறது, அது தனிமையில் தேவனோட ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம உலகத்தில் இருக்கோம். உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம முக்கால்வாசி நேரம் அதோட காரியத்திலே தான் நம்ம சுற்றி இருப்போம். அப்போது நம்மளுக்கு தேவனுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தனிமையான இடத்துல இருந்து நம்ம அதை கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து என்னென்னா ஒரு கைடன்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சாமுவேலுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை, ஏலியோட ஹெல்ப் மூலிமா தான் சாமுவேலுக்கு வந்து தெரியுது தேவன் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது தேவனோட சத்தம் அப்படின்றது ஏலி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. அதே போல் இப்போ நம்ம வாலிபனாக இருக்கேன் அப்படின்னா, இப்போது தேவனோட சத்தம் எது அப்படின்றது நான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அப்போ நான் அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கைடன்ஸ் நான் வச்சுருந்தா மட்டும்தான், சகோதரோட கேட்டால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சரியான என்னால் இது தேவனோட சத்தம், இது உலகத்தோட சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை பிரித்து பார்க்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு தாழ்மையான மனசு. இப்போ சாமுவேலுக்கு வந்து
அங்கே சொல்லும் அடியேன் கேட்குறேன் அப்படின்னும் போது ஒரு அடியன்னா ஒரு மாஸ்டர் இருப்பார், அது அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டு செய்யணும். இப்போ நம்மளோட மாஸ்டர் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து. இப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ இப்போ நம்ம வார்த்தையை கேட்கணும்னு பார்த்துட்டோம், அந்த வார்த்தை கேட்ட அந்த வார்த்தையை நம்ம தாழ்மையாக செய்யறதுக்கு நம்ம இப்போ நான் வந்து அர்ப்பணிக்கணும். இப்போ வந்து அந்த கேட்ட வார்த்தையை அப்படியே வீணாக விட்டுறாமல் அவரோட சித்தம் என்னன்னு சொல்கிறாரோ அப்போ நான் அதை கரெக்டாக செய்யணும். அது தேவனோட சித்தம், நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அடுத்தது வந்து என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து தேவன் வந்து ஏலியை பற்றி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஏலியோட குடும்பத்தை பற்றியும் அவர் பசங்களை பற்றி சொன்னதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மெசேஜாக இருக்குது. அது வந்து கேட்டுட்டு அப்படியே இல்லாமல் அதை போய் ஏலிக்கிட்டே சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளுக்கும் இப்போ நான் நிறையா கமாண்ட்மெண்ட்ஸ் படிக்கிறேன், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்துருக்காரு. இந்த கட்டளைகளை வந்து கஷ்டமாக இருக்கேன்னு விட்டுட்டு போயிடாமல் அது ரெஸ்பான்சிபிளாக நான் எடுத்து நான் அதை பண்ணணும். நம்மளை வந்து இப்போ நம்ம உங்களோட சித்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு காரியம் வந்து அது வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒரு சர்வெண்ட். நான் வந்து ஒரு டியூட்டி, அது ஒரு டியூட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் சரியாக செய்யணும் அப்படின்றது. அடுத்தது என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வந்து தரையில் விழவிடாமல் இருக்கிறது. இப்போது அதுதான் இப்போது முன்னாடி பார்த்த மாதிரியே இப்போ நம்ம கேட்குறோம், அதுபடி நம்ம செய்யணும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சப்ஜெக்ட் கேட்குறோம், இல்லை ஏதோ வசனம் படிக்கிறோம், தேவன் இதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, இதான் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நான் அப்படியே செய்யணும். அது அந்த ஒரு விஷயம் வந்து நான் சாமிகிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, வெரி குட் சிஸ்டர். ஸோ சிறு வயதிலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவ சத்தத்தை கேட்ட சாமுவேலை பற்றி அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். 8வது நபர், 8வது கேள்வி. விசுவாசத்திற்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் இரத்த சாட்சியாக மரித்த முதல் இளம் வாலிபன் யார்? சிஸ்டர்ஸ் சுஷ்மா கிளாப் பண்ணுங்க. இதற்கான பதில் நீங்கள் சொல்லலாம். யார் அவர்? ஸ்டீஃபன். ஓகே, ஸ்தேவான் என்பது சரியான பதில். ஸோ ஸ்தேவான் என்ற கதாபாத்திரம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கதாபாத்திரத்துக்குள்ள அவருக்கும் இந்த கேள்விக்குள்ள அந்த சம்பவங்கள், அதாவது நற்பண்புகள் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? மன்னிப்பு. ஓகே, மன்னிப்பு என்பது சரியான பதில். இந்த மன்னிப்பு என்பதை வச்சு நீங்கள் ஸ்டீஃபன் ப்ளஸ் சுஷ்மா லிங்க் பண்ணி உங்களுக்கு என்ன லெசன் கிடச்சிது அதை குறித்து நீங்கள் உங்களுக்கு பாடமாக நீங்கள் பேசலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ முதல்ல நம்ம ஸ்தேவான் எடுத்துக்குவோம். ஸ்தேவான் வந்து அவர் எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் பின்னாடி வாழ்ந்தவர்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்தேவான் வந்து அவர் வந்து முதல்ல ரத்த சாட்சி மறிச்சாருன்னு சொல்லிட்டு கொஷின்லேயே பார்த்தோம். ஸ்தேவான் வந்து மன்னிப்புன்ற குணலட்சத்தில் தான் சிறந்து இருந்தார். அதே போல் அவர் எப்படி அந்த மன்னிப்பு காட்டினார், அதுவும் எந்த சூழ்நிலை காட்டினாருன்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் எப்படி அந்த மன்னிப்பு காட்டினாருன்னு பார்த்தா, அவர் தன்னுடைய மரண சூழ்நிலையிலும் மன்னிப்பை காட்டினார். தன் மரணம் நம்ம மறிக்க போகிறோன்னு தெரிஞ்சும் அந்த மன்னிப்பை காட்டினாருன்னு பார்ப்போம். அவர் எப்படி மன்னிச்சாருன்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். அவர் எப்படி மன்னிச்சார்னா, நம்ம தான் கரெக்டாக மறிக்க போகிறோம், நம்மளை மற்றவங்க காயப்படுத்துகிறாங்க, மன்னிக்க கல்லெறியறதுக்கு இருக்க ரெடியாக இருக்காங்க, அப்படி தெரிஞ்சும் அவங்களுக்காகவும் ஜெபித்து அவங்கள முதல்ல மன்னிக்கிறாரு. அதை மன்னித்தனால தான் அவங்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த சூழ்நிலை நம்ம முதல்ல பார்க்குறோம். இப்போ இந்த மன்னிப்புன்ற கேரக்டரை வச்சு தேவன் எப்படி இந்த மன்னிப்புன்ற கேரக்டர் செயல்படுத்துகிறாரு, அவர்கிட்ட இந்த மன்னிப்பு எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். மன்னிப்பு வந்து தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, முதல்ல தேவன் வந்து மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை மன்னிக்கிறது, நம்ம அதிக தவறு செய்வோம், அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மன்னிப்பை மன்னிச்சுட்டு நம்மளை தேவன் வந்து ஒரு புது சிருஷ்டியாக பார்க்குறாராம். இப்போ அது கூட ஒரு புதிய ஏற்பாடில் ஒரு வசனம் இருக்குது. என்னன்னு பார்த்தா 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், எல்லாம் புதியதாக இருக்குது, பழையவெல்லாம் ஒழிந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் இருக்குது. அப்போ தேவன் நம்ம இதிலேருந்து இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம், தேவன் நம்மளை வந்து ஒரு மன்னிக்கிறாரு. நம்ம அதிக தவறு செய்கிறோம், தேவன் நம்ம மன்னிக்கிறாரு. அதை மன்னிக்கிறதும் இல்லாமல் நம்மளை ஒரு குற்றவாளியாக பார்க்காம ஒரு புது சிருஷ்டியாக பார்க்குறாருன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவன் எப்படின்னா, அவர் நம்ம மனுஷங்களாம் இப்போ மன்னிக்கிறாங்களே, அவங்களுடைய மன்னிப்பு எப்படி இருக்கும் பார்த்தா, ஒரு டைப் மன்னிப்பாங்க,
அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை மன்னிப்பாங்க, அதுக்கப்புறம் 3 தடவை கூட மன்னிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட அந்த மன்னிப்புன்ற சுபாவம் வராது. எப்படின்னு பார்த்தா தொடர்ந்து நம்மளுக்கு தீமை செய்கிறாங்கன்னா அவங்க எப்படி அந்த சூழ்நிலை அவங்களை மன்னிக்க தோணும்? இவன் எனக்கு தொடர்ந்து தீமை செய்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு கோபத்தை காட்டிடுவாங்க, இல்லைன்னா ஒரு தவறான வார்த்தையை பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அப்படி தேவன் இது வந்து மனிதர்கள் மன்னிக்கிறது. தேவன் எப்படின்னு பார்த்தா அவருடைய மன்னிப்பு வந்து ஒரு எல்லையற்ற மன்னிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படின்னு பார்த்தா நம்ம அநேக தவறு செய்கிறோம், அநேக தவிர நம்ம இடறி போயிடும், ஆனாலும் தேவன் நம்மளை வந்து மன்னிக்கிறாரு. இது கூட மத்தேயு 18:22 வசனம் கூட இருக்குது. என்னான்னு பார்த்தா 7 முறை, அதற்கு இயேசு 7 முறை மாத்திரம் இல்லை 70 முறை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறாரு. அப்போ எப்படின்னா நம்ம 70 முறை மன்னிக்கும் போது அந்த மன்னிப்புன்ற குணலட்சணம் வந்து நம்மளுக்குள்ளே உருவாகிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் தேவன் நம்மளுக்காக அந்த மன்னிப்புன்ற வசனத்தை சொல்கிறாரு. அப்போ அந்த மன்னிப்பு வந்து நமக்குள்ளே உருவாகணும். அந்த மன்னிப்பு உருவாகணும்னு சொல்லிட்டு தான் தேவன் அந்த வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ தேவனே நம்மளை மன்னிக்கும் போது நம்மளுடைய பாவத்தை நம்ம நினச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம தவறு போடாமல் எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே போல் அடுத்தது எப்படி சொல்லலான்னு பார்த்தா தேவன் வந்து நம்மளை மன்னிச்சிட்றாரு. அதை மன்னிக்கிறதோடு இல்லாமல் மறந்துடுறாரு. அது நம்ம என்ன பாவம் செஞ்சோனோ அதை மறந்துடுறாருன்னு நம்ம பார்க்குறோம். நாம் என்ன பண்ணுவோம், சில டைம் மற்றவங்க நம்மளுக்கு பாவம் செய்வாங்க, அதை மன்னிச்சுனா ஆனால் அவங்க அன்றைக்கி எனக்கு பாவம் செஞ்சாங்களே நான் அவங்கள மறக்காமலே இருப்போம் நம்ம. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் வந்து அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்கிறாரு. இது வந்து எப்படின்னா சங்கீதம் வந்து 103 அந்த 12 வசனத்தில் கூட கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவாய் நம்மளுடைய பாவத்தை அவர் வந்து நம்ம பாவத்துலேருந்து நம்ம விளைக்கிறாருன்னு பார்க்குறோம். அதே போல் எபிரேயர் 10:17 வசனத்துக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய பாவங்களை அவரை மன்னிக்கிறதும் இல்லாமல் நம்மளுடைய அக்கிரமத்தை அவர் மன்னிக்கிறாரு. அதே போல் அவர் வந்து நம்மளுடைய அந்த பாவத்தை இனி காணாதவர் போல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னு பார்த்தா தேவன் வந்து அது தேவனே நம்மளை மன்னிக்கிறார். நம்ம தாழ்வு மனப்பக்குள்ளே போய் அதை நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, நம்ம பாவம் செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம தாழ்வு மனப்பக்குள்ளே போகக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிறாரு. அடுத்தது என்னன்னு பார்த்தா தேவன் வந்து அடுத்தது வந்து தேவனால ஒரு நிபந்தனை இருக்குது. இந்த மன்னிப்பு கூட ஒரு நிபந்தனை இருக்குது. என்னான்னு பார்த்தா நம்ம மன்னிக்கிற தேவன் நம்மளை மன்னிக்கிறாரு. அதை தேவன் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து மறக்கிறாரு. நம்ம அடுத்தது பாயிண்ட் பார்த்தோம். அப்போ வந்து தேவன் வந்து அந்த மன்னிப்பு எப்படின்னா தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பை நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். அது எப்படின்னா அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மன்னிப்போட நிபந்தனையாக இருக்குது. அப்போ நம்ம மன்னிப்பு பெற்ற நாம் அதை அடுத்தது மற்றவங்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தா மன்னிக்கிறது வந்து இப்படி ஒரு கட்டளை, இலவசமாக நம்ம தேவன்கிட்டேருந்து மன்னிப்பை பெற்றோம். நம்ம அநேக தவறு செய்கிறோம், ஆனால் அந்த இலவசமாக அந்த மன்னிப்பை பெற்றுறோம். அந்த மன்னிப்பை பெற்றது அது நம்மளுக்கு ஒரு எப்படின்னா அது ஒரு சாதாரணமாக எடை போட்டு வரோம் அந்த மன்னிப்பை. ஆனால் வந்து அது மன்னிப்புக்கு ஒரு விலை இருக்குதுன்னு எப்படின்னா தேவனுடைய பார்வையில் அது ஒரு விலை இருக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா தேவன் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுத்துருக்காரு. அது மூலம் அவருடைய விலை எவ்வளோ பெருசு, நம்ம விலை உயர்ந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் அந்த மன்னிப்பு. அப்போ அந்த மன்னிக்கிற நம்ம குணலட்சம் தேவன் எப்படி நம்ம இனிமேல் அந்த மன்னிப்புன்ற குணலட்சத்தை ஒரு சாதாரணமாக தேவன்கிட்ட தான் போய் பெற்றுக்கொள்ளணும் சாதாரணமாக பார்க்காம அது ஒரு எனக்காக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மரிச்சிருக்காரு. அவருடைய தியாகத்தையும் அவருடைய பலியில் அவர் எவ்வளோ தூரம் பாடுபட்டார் அதெல்லாம் நம்ம நினச்சி அப்போ இனிமேலும் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம். அடுத்தது இதுலேருந்து நம்ம எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு பார்த்தா எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட ஸ்தேவான் பார்த்தோம்ல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த மன்னிக்கிற குணலட்சம் நமக்குள்ளே உருவாகணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவோம். என்னான்னு பார்த்தா இப்போ துணி இருக்குது, ஒரு துணியில் ஒரு கரை படிஞ்சிருக்குன்னா அந்த கரையை நம்ம துவைச்சா போயிடும். அந்த கரையை நம்ம துவைச்சிட்ட பிறகு அந்த தழும்பு இருக்கும் இல்லை, அந்த கரை போன தழும்பு இருக்கும். இது வந்து மனிதர்கள் எப்படி மன்னிக்கிறாருன்னு இது பார்ப்போம். ஆனால் தேவனுடைய மன்னிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா நான் அந்த துணியில் ஒரு கரை இருக்குன்னா அந்த கரையை வந்து அதுக்கு பதிலாக தேவன் ஒரு புதிய துணியை கொடுத்து புதிய வெண்வஸ்திரத்தை கொடுக்குறாரு. அதுதான் தேவனுடைய மன்னிப்பு. அப்படி நம்மளுடைய மன்னிப்புக்கும் தேவனுடைய மன்னிப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நாம் வந்து இந்த மனிதர்கள் மன்னிக்கிற மாரி நம்ம மன்னிக்காமல் தேவன் எப்படி அந்த உயர்ந்த மன்னிப்பு அவர் குணலிச்சம் இருக்குது அது போல் நம்ம மன்னிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்தேவான்ற ஒரு கேரக்டர் எடுத்துப்போம். இந்த ஸ்தேவான் வந்து எப்படின்னா
ஸ்தேவான் வந்து முதல்ல ரத்த சாட்சியாக மரித்தவர். அவர் எப்படி அந்த முதல்ல ரத்த சாட்சியாக மரிக்கும் போது அவர் எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருப்பார். தன்னுடைய வாலிப பிரயத்தில் எவ்வளோ ஒரு ஊக்கமாக தைரியத்துடன் தேவனுக்காக உன்ன தேவனுக்காக என்னை ரத்த சாட்சியம் மரிக்கிறதுனா அவருக்கு எவ்வளோ வைராக்கியம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே போல் ஸ்தேவான் மட்டும் இல்லை, இந்த இது 1,44,000 லாஸ்ட்டாக மரிக்கிறவங்களுக்கு கூட ஸ்தேவானை போல் மரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சப்ஜெக்டில் கேட்டேன். அப்போ ஸ்தேவானை போல் மரிப்பாங்கன்னா அப்போ ஸ்தேவான் மரித்த போது எப்படி உலக ஜனங்களாம் பார்த்து அவங்க ஒரு நற்சாட்சி பெற்றக்கூடியதாக ஸ்தேவான் இருந்தாரோ, அதுபோல் இந்த லாஸ்ட்டில் இருக்க நாமளும் லாஸ்ட்டில் யார் மரிக்க போகிறாங்களோ அவங்களும் ஒரு அப்போ நாமளே வந்து இந்த கடைசி பாதாங்கமாக இருக்க நாமளே வந்து ஒரு ஆயத்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். அப்போ எப்போ நம்ம மரிக்கணுன்னாலும் அது ஒரு ஆயத்தமான ஸ்தேவான் எப்படி தன்னை ஆயத்தமாக இருந்தாரோ அதுபோல் நம்ம ஒரு ஆயத்தமான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், நம்ம உணர்ந்துக்கணும். தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், வெரி குட். ஸோ மன்னிப்பு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேரக்டரை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஸ்தேவான் மூலமாக நமக்கு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். கேள்வி நம்பர் 9. தன் சொந்த தேசத்தையும் மக்களையும் தன் தெய்வங்களையும் விட்டுவிட்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன் மாமியாருடன் உறுதியான தீர்மானத்தோடு அறியாத தேசத்திற்கு சென்ற இளம் 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 பெண் யார் என்பதை 11 பேரில் யார் சொல்கிறீங்க? இளம் பெண் சகோதரி இனியா இருக்கிறதுல இளம் பெண் அவங்க தான். கிளாப் பண்ணுங்க. ஸோ யூத் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க யூத் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அன்பு சகோதரி நீங்கள் சொல்ல முடியுமா? ரூத் எனக்கு பயமாக இருக்குது. ரூத் எங்க? ஸோ ரூத், ஓகே, அருமையான பெயர். இப்போ இந்த ஒரு ரூத் என்ற பெயரை கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேள்வியில் என்ன ரூத்துடைய கேரக்டர் வெளிப்படுது, இல்லை என்ன அவங்க விஷயங்கள் காணப்படுது அவங்க மத்தியில்? கீழ்ப்படிதல், உறுதி. கீழ்ப்படிதல், உறுதி, உறுதித்தன்மை. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தலாம். ரூத்து இந்த கேள்விக்குள்ளே அவங்க என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா கீழ்ப்படுதல் மற்றும் உறுதித்தன்மை. ஓகே, இந்த 2 விஷயம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் இப்போ இளம் பெண்ணாக இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்க, எப்படி ஒபே பண்ண போகிறீங்க அந்த கேரக்டர் வச்சுன்றதை நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரூத்தோட லைஃப் ஸ்டோரி தெரியும். அவங்களுடைய மாமியார் நகோமி வந்து அவங்களுடைய கணவனையும் இழந்து பிள்ளைகளையும் இழந்து பெத்லஹேம் போவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மருமகளை வந்து மீட் பண்ணுவாங்க. 2 பேர், ஓர்பால் ரூத்தையும் மீட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அவங்க 2 பேருக்குமே சான்ஸ் கிடைக்கும், திரும்ப அவங்க பழைய இடத்துக்கே போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஓர்பால் போயிடுவாங்க. பட் ரூத் வந்து நகோமி கூட தான் போவான்னு முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்கும் வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் தான். அவங்க கணவனை இழந்து அவங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன்லையும் அவங்க வந்து அவங்க கூட தான் போவேன்னு இருப்பாங்க. நம்மளுக்கு வசனம் தெரியும், ரூத் 1:16 உம்மோடைய தேவன் என்னுடைய தேவனும் உம்மோடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு. அதில் வந்து அவங்க வந்து உறுதியாக இருப்பாங்க அந்த சுச்சுவேஷன்லேயும். அப்புறம் வந்து நகோமி சொல்கிற ஆலோசனைகளுக்கெல்லாம் கேர்லெஸ்ஸாக விடாமல் அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்துப்பாங்க. இதில் நமக்கான பாடம் என்னென்னா, இப்போ வந்து நம்மளுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வர்றது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பழைய சிந்தனைகள் பழைய மாம்சத்தை விட்டுட்டு உலக காரியங்களெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி நம்முடைய உண்மையான தேவனுக்காக ஓடுறதுல வந்து உறுதியாக இருக்கணும். இப்போ நாம் வந்து நிறைய டிசிஷன் எடுப்போம். இதுக்கப்புறம் இதிலேருந்து தேவனுக்கு பிரியமாக வாழணும், தேவனுக்கு அவர் சொல்கிற மாதிரி கீழ்ப்படிந்து வாழணும்னு டிசிஷன் எடுப்போம். பட் சில விஷயங்கள்லாம் நம்மளை தடுக்கும். என்னென்னா, அதான் நம்மளுடைய பழைய சிந்தைகள், உலக காரியங்கள், ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் மீடியா, இதெல்லாம் நம்மளை வந்து தடுக்கும் இது பண்ணாத மாதிரி. பட் நாம் வந்து அந்த இடத்துல அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம உறுதியாக இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து கீழ்ப்படிதல். இப்போது தேவன் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நிறைய வழிகாட்டிகளை வச்சுருப்பார். அதெல்லாம் விட்டுட்டு நாமளே சொந்தமாக ஒரு டிசிஷனை எடுக்கிறது அதெல்லாம் நம்மளை தவறான பாதையில் போய் கொண்டு போய் விட்டுடும். இப்போ நம்மளை விட ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்தவங்க வந்து இருப்பாங்க, பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மூப்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்கிற அட்வைஸை ஆலோசனைகளாக கேர்ஃபுல்லாக கேட்டு அதன்படி நடந்துக்கணும். பிகாஸ் இந்த காலத்தில் பர்டிகுலராக யூத்ஸுக்கெலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். அதை ஓவர் கம் பண்ண முடியாமல், பண்ண தெரியாமலாம் இருப்பாங்க.
ஸோ அவங்க சொல்கிற ஆலோசனைகளெல்லாம் கேட்டு அது கீழ்ப்படைஞ்சு நடந்துக்கணுன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறையா ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம், பட் நாம் மாறக்கூடாது. நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றதில் வந்து உறுதியாக இருக்கணும். ரூத் மாதிரி கேர்ஃபுல்லாக தாழ்மையாக அந்த ஆலோசனைகளை கேட்டு நாமளே முடிவு எடுக்காமல் கேட்டு அதன்படி கீழ்ப்பணிந்து நடந்தோன்னா தவறான பாதையில் கொண்டு போய் விடாது, யூஸ்ஃபுல்லாக. ஓகே, வெரி குட் சிஸ்டர். ரூத்தோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அது அவங்க தேசத்தை விட்டு தேவர்கிட்ட போகிறதுன்னு உறுதியான தீர்மானம் எடுத்தது போல் உலகத்தின் மத்தியில் வாழ்ந்தாலுமே நம்ம எது தளர்த்தாலுமே நம்ம என்ன பண்ணால் தேவன் தான் உண்மையானது கலந்துவதற்கான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பு சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்னும் 2 பேருக்கு பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் கேள்வி, யார் முன்னாடி பதட்டமாக இருக்கிறாங்க, என்னை கூப்பிடுவாங்களோன்ட்டு. சரி, நீங்கள் ரிலாக்ஸான பண்ணுங்கள், பதில் சொல்லுங்கள். கேள்வி நம்பர் 10. ராஜாவின் உணவை உண்டு தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் செய்த வாலிபன் யார்? பிதாகரன். ஓகே, வெல்கம். கிளாப் பண்ணுங்க, உற்சாகப்படுறதா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கான பதில் நீங்கள் சொல்ல முடியுமா? இதுக்கான பதில் வந்து தானியல். தானியல் என்பது சரியான பதில். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தானியல் பேசுகிறார் இல்லையா, அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது என்ன அவருடைய கேரக்டர், நல்ல பண்புகள் அந்த சுச்சுவேஷனில் வெளிப்படுது? என்ன அவர்கிட்ட வந்து வைராக்கியன்ற ஒரு இருக்குது கூட பார்க்குறேன். வைராக்கியம் என்பது சரியான பதில். ஓகே, இந்த வைராக்கியம் தானியல் மற்றும் பிதாகரன். இப்போ இதை வச்சு நீங்கள் ஒரு வாலிபனாக இருக்கிறதுனால என்ன உங்களோட வைராக்கியம் வரப்போகுது இல்லை செய்ய போகிறீங்கன்றதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் பேசலாம். இப்போ வந்து கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ராஜாவின் உணவை உண்டு தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் செய்தவர் வந்து தானியல்னு கூட பார்க்குறோம். ஏன் வந்து ஃபஸ்ட்டு அந்த உணவு வந்து தீட்டுன்னு கூட பார்க்குறோம் நம்ம? ஏன்னா நம்ம லேவியராகம் 11 கூட சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து தேவன் வந்து ஒரு கட்டளையாக கொடுத்துருந்தார். அது வந்து ஏன்னா விக்கிரகங்களுக்கு வந்து படைக்கப்பட்டிருக்கலாம் அந்த உணவு, அதனால் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு கூட பார்க்கலாம். அந்த ஏன் அது வந்து ஒரு லிட்ரலாக அந்த உணவு மட்டும் பார்க்கலாமான்னு கேட்டால் அது வந்து உணவு மட்டும் குறிக்கல. நீங்கள் வந்து உலக பிரகாரமாக நிற்கிறீங்களா இல்லை தேவனோட கட்டளைக்கு வந்து ஒரு இசைஞ்சு நிற்கிறீங்களான்றத ஒரு பாயிண்ட்டை கூட ஃபஸ்ட்டில் இது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ உலக பிரகாரமாக போனோன்னா அந்த உணவை நீங்கள் புசிச்சிருக்கலாம், என்ன வேணால் பண்ணிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்காக நிற்கணும். அந்த இடத்துல வந்து தானியல் வந்து தேவனுக்காக நின்னார், உலக பிரகாரமாக ஒரு செயல்படலை. இந்த ஒரு விஷயத்த கூட இப்போ நான் கூட இப்போ இருக்கிறேன்னா நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன். உலகத்தில் இப்போ நான் நிறையா வரேன், எல்லாமே காலேஜ் போகிறேன், எல்லா இடத்துலையும் வந்து உலக பிரகாரமாக சில விஷயங்கள் இருக்குது. இப்போ தேவனுடைய கட்டளையின்படி சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டோன்னா, ராஜாவின் போஜனம் என்ன உலகம் என்னென்ன சொல்லுதுன்னு கேட்டோன்னா, ராங் ரிலேஷன்ஷிப், தவறான ஒரு உறவு, ஒரு பேட் கம்பெனி, ட்ரக்ஸ், அதெல்லாம் வந்து தவறான ஒரு உணவு, அதை கூட பார்க்குறோம். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா அதை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, தேவனோட கட்டளையின்படி தான் நம்ம வந்து இருக்கணும். உலகம் வந்து என்ன சொல்லணும், இது எல்லாமே சாதாரணம் தான், நம்ம பண்ணிடலாம், இது எதுவுமே சும்மா சிம்பிள் தான், இதை ஒரு டைம் பண்ணி தான் பார்ப்போமே சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை வந்து கம்பல் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம ஒருபோதும் வந்து செஞ்சிடக்கூடாது. இது எனக்கு நான் சொல்கிறேன், இது ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது. வாலிபர்களும் என்னென்னா அதை ஒருபோதும் அதில் ஈடுபடக்கூடாதுன்னு கூட பார்க்குறோம். தேவன் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது இப்போ வந்து தானியல் வந்து அது என்ன பண்ணாருன்னா, இருதயத்தில் வந்து தீர்மானம் எடுத்தார். இருதயத்தில் தீர்மானம் வந்து ஒரு வெளிப்புறமாக எடுக்கிறது இல்லை. முதல்ல வந்து நம்ம இருதயத்தில் தீர்மானம் எடுத்தால் தான் நம்ம வந்து வெளிப்புறத்தில் வந்து காட்டுறதுக்கு வந்து இருதயத்தில் தீர்மானம் தான் வந்து முதல்ல இருக்குதுன்னு கூட பார்க்குறோம். அடுத்தது அவர் எங்கே இருந்தாருன்னு பார்த்தோன்னா, பாபிலோனில் தான் சிறைப்பட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவரை. பாபிலோன் வந்து எந்த மாதிரி இடம்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். பாபிலோன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கம், செல்வம், விபச்சாரம், விக்கிரக ஆராதனையெல்லாம் இங்கே வந்து சொல்லவே தேவையில்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சின்னு கூட பார்க்குறோம். அந்த இடத்துல கூட என்ன அங்கே இருந்தவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, தானியலில் வந்து சுச்சுவேஷனை மாற்றினா நம்ம அவரை கன்ஃபார்மாக மாற்றிடலாம், சுச்சுவேஷன் அவர் சேஞ்ச் ஆனால் மைண்டு கன்ஃபார்மாக சேஞ்ச் ஆகிடும் சொல்லிட்டு நினச்சாங்க. இப்போ நம்மளுமே ஒரு வெளியே போகிறோம், அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரியான சுச்சுவேஷனாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நம்ம சூழலில் மாட்டுறாங்க. அந்த சூழல் இப்போ காலேஜ் போகிறோம், ஒரு உலக பிரகாரமாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடுவோம். அந்த மாதிரி விஷயம் நம்ம மாறக்கூடாது. ஏன்னா தானியல் அந்த இடத்துல எப்படி இருந்தாருன்னா, தானியல் வந்து அந்த அவங்களோட இதுக்கெல்லாம் எதுவுமே ஈடுபடுத்தலை. அவர் வந்து தனித்துவமாக நின்னார் அந்த இடத்துல.
தனித்துவமாக நின்று இருக்காருன்னா, இப்போ தானியேல் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல அவரோட பேரை மாற்றினாங்க, அவரோட கல்வி முறையை மாற்றினாங்க. ஆனாலுமே அவர் வந்து தனித்துவமாக எப்படி அவர் தெரிஞ்சாருன்னா, அவரோட ஐடென்டிட்டி, நான் தேவனோட பிள்ளை, அந்த ஒரு ஐடென்டிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஒரு ஐடென்டிட்டி தான் அவரை வந்து தனித்துவமாக காட்டுச்சு, தானியேல் வந்து இப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு. கடைசியாக என்னென்னா 10 நாள் அந்த விசுவாச பரீட்சை. அவர் என்னன்னா ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாருன்னா, தானியேல் ரெக்வெஸ்ட்டாக, நாங்கள் வந்து ராஜாவின் உணவு எங்களுக்கு தேவையில்லை, மிக உயர்ந்து, ஆனால் ராஜாவின் உணவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு இப்போ நீங்கள் ஒரு லக்ஸரியஸாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவு எல்லாமே, அந்த சர்வ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ஒரு மரியாதைக்குரியதாக இருக்கும். எல்லாமே ஒரு ராஜாவினோட உணவு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இருக்கிற ஒரு இடமா கூட பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல கூட தானியேல் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு தண்ணியும் காய்கறி மட்டும் போதும், ஒரு 10 நாள் அதை மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை மட்டும் சாப்பிட்டு அவர் என்னன்னா, ஒரு அங்கே கூட இருந்தவங்கள பார்க்கல, இவர் எப்படின்னா பலசாலியாக இருந்தார் கூட, ஞானவானாக இருந்தார் கூட பார்க்குறோம். இப்போ அவரோட முகம் வந்து பொலிவாக இருந்துச்சுன்னு கூட பார்க்குறோம். இப்போ உலக பிரகாரமாக நம்ம போகும்போது கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வரலாம், ஒரு இச்சையான சிந்தனைகள் எல்லாமே வரலாம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம தேவனோட வழியில் நிற்கிறப்ப நம்ம என்றைக்குமே ஒரு தனித்துவமாக தெரியும். அது வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும், தேவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அது நமக்கு கொடுக்குறது. கடைசியாக பார்த்தோன்னா, அவர் வந்து முதிர் வயதாவது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அவர் நேர்மையாகிறாரு, இவர் நேர்மையாக இருந்தால் நமக்கு எதுவும் செட் ஆக மாட்டார், நம்ம தூக்கி ஒரு சிங்க கபியில் போட்டலாம். ஏன்னா என்னென்னா அங்கே என்ன ஒரு இது போடுறாங்கன்னா, இது நீங்கள் ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், மற்ற யாரோ வணங்கினீங்கன்னா தூக்கி ஜெயிலில் போட்டுருவோங்களே, அந்த மாதிரி ஒரு ரூலு. அதுக்கப்புறம் என்னென்னா இவர் ஆனால் தேவனை தான் வணங்குறாரு. அப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி, அந்த கூட அந்த அமைச்சர்லாம் பிளான் பண்ண மாதிரி இவரை வந்து தூக்கி சிங்க கபியில் போட்டுறாங்க. அப்பயுமே என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து எதையும் நீங்கள், அது வந்து மரண தண்டனைன்னு அவருக்கு தெரியும், அவர் மரணம் அடைஞ்சிடுவாருன்னு கூட தெரியும். ஆனால் அங்கே போயிட்டு தேவனுக்காக அங்கே ஜன்னலை திறந்து அவர் அங்கே ஜெபம் பண்ணுறாரு, தேவனுக்காக அந்த இடத்துல நிற்கிறாரு. தேவன் வந்து அந்த சிங்கத்தோட வாயை கட்டுப்படுத்தி அவரை காப்பாற்றுறாருன்னு கூட பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு வைராக்கியமாக ஒரு தானியேல் மாதிரி நின்றுனா கூட நம்மளை தேவன் வந்து எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுவாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ வைராக்கியம் அப்படின்ற ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியுது. ஏன்னா போன இடம் வந்து அடிமையான இடம், கைதியாக போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே கூட போயிட்டு வைராக்கியமாக தேவனுக்காக மாத்திரம்தான் இருப்புன்றதை வெளிப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு கேரக்டர் நம்ம என்ன எடுத்து பார்த்துருக்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ கடைசியாக நம்ம கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். கடைசி கொஸ்டின், கடைசி நபர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஸோ கேள்வி 11. சீரிய படைத்தலைவனான நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற காரணமாக இருந்த விசுவாசம் இருந்த அந்த சிறிய இஸ்ரவேல் சிறுமி யார் என்பதை குறித்து யார் பேசுகிறீங்க? வேறு வழியே இல்லை, பூர்ணேஸ்வரி மாத்திரம் கடைசி நபர். கிளாப் பண்ணுங்க. ஸோ இதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேள்விக்கான ஆன்சர். இது வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா, அந்த படைத்தளபதி பார்த்து நிறைய பேர் இருக்காங்க சிறுமின்னு சொல்லும்போது. ஆனால் வந்து இந்த சிறுமிக்கு வந்து பெயர் கிடையாது, சிறிய சிறுமி அப்படின்னு சொல்லலாம், இஸ்ரேல் தேசத்து பெண் சொல்லலாம். நான் பேர் இல்லை. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? சிறுமி அல்லது சிறிய பெண் என்றதான் அங்கே வசனம் சொல்லப்போ இஸ்ரேல் தேசத்தினுடைய பெண் அப்படி சொல்லப்பட்டிருக்கும், பேர் கொடுக்கப்படல. ஓகே, இந்த சிறிய பெண் பண்ணிட்டு அந்த சம்பவங்கள் படிச்சிருக்கிறீங்க, கேள்வி பார்க்குறீங்க. அந்த கேள்விக்குள்ளேருந்து என்ன ஒரு கேரக்டர் நீங்கள் பிக் பண்ணி எடுத்து சொல்லுவீங்க? என்ன நற்பண்புகள் அங்கே மறைஞ்சிருக்கு? இந்த சிறிய பெண்ணுக்கு வந்து நம்ம என்ன ஒரு நட்பண்பு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. பட் அதில் இந்த சீனில் மாத்திரம் இந்த சீனில் மட்டும் நம்ம எது அப்படி சொல்லணும்னா, ஒரு சாட்சியாக இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம்ண்ணா. சாட்சி என்பது சரியான பதில். என்ன சாட்சி என்பதையும் அதையும் நீங்கள் வாலிப ஸ்திரீயாக இருக்கிறதுல என்ன சாட்சியாக இருக்க போகிறீங்க என்பதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சிஸ்டர். ஃபஸ்ட்டு நான் கொஷினில் வந்து நாகமான் பற்றி கொடுத்துருக்காங்க. நாகமான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும், சீரியா ராஜாவோட படைத்தலைவனாக இருக்காருன்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்குறோம். அவர் வந்து எந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம்னா, 2 ராஜாக்களை அவரை குறித்து பார்க்கலாம். அந்த அதிகாரத்தில் வந்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பற்றி தான் இவங்களை பற்றி பேசவே அந்த இன்சிடென்ட்டே வரும் அப்படின்றத பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் வரும்னா, இந்த சிறிய பெண் என்றவங்க அடிமையாக வந்திருப்பாங்கன்ற விஷயத்தை பார்த்துரும். அப்போ ஒரு இடத்துலேருந்து அவங்க ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்திருப்பாங்க.
அங்கேருந்து அந்த சூழ்நிலை விட்டு வேற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை கூட அவங்க என்ன ஒரு விஷயத்தில் இருந்திருக்காங்கன்னா, ஒரு விசுவாசத்துக்குள்ளே, உறுதியான விசுவாசத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த ஒரு விசுவாசத்துலேருந்து அவங்க தன்னை வந்து எந்த ஒரு விதத்துலையுமே என்ன பண்ணலாம், மாற்றிக்கவே இல்லைன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஒரு வாலிபியாக நான் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னா, என்னுடைய சூழ்நிலை வந்து சூழ்நிலை வந்து என்ன தீர்மானிக்கக்கூடாது, நான் தான் சூழ்நிலை தீர்மானிக்கணும். எந்த இடத்துல இருந்தாலுமே நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உறுதியாக இருக்கணுன்ற விஷயத்தையும் நான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு என்ன விஷயம்னு பார்க்குறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு குணலட்சணம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சிஸ்டர்ஸ் பேஸில் இருந்த ஒரு குணலட்சணம் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அடிமை பெண்ணாக வந்திருக்காங்க. அவங்க ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு சிறிய பெண்ணுன்னும் போது ஒரு ஃபேமிலி இருக்கும், அப்பா அம்மா கூட இருந்திருப்பாங்க, ஒரு என்விரான்மெண்ட் இருந்திருக்கும், ஏதோ ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து இவங்க என்ன இருக்காங்கன்னா, அடிமையாக வந்திருக்காங்க. அப்போ அடிமையாக வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்தவொடனே ஒரு இடத்துல நம்ம அடாப்ட் ஆக முடியாது. ஒரு அடிமையாக இருக்கும்போது அங்கே சுச்சுவேஷன் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றே தெரிய முடியாது. அப்போ இருக்கும்போது நாகமான் வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கு பணிவிடைக்காரியாக இருந்திருக்காங்க. அப்போ நாகமான் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் தான் அவங்க கைது பண்ணிட்டு வராரு. அப்போ நாகமான் யார் பார்த்தா, நாகமான் வந்து ஆக்சுவலாக அந்த பெண்ணுக்கு எதிரியாக தான் இருந்துக்கணும். என்ன எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பிரிச்சுட்டு வந்தல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்துக்கணும். ஆனால் அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு குஷ்டரோகம் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நமக்கு பிடிக்காதவங்க, இப்போ எனக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம், அப்போ அப்படி நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம், இல்லை என்ன பிடிக்காத சகோதரர்கள் இருக்கலாம், அவங்க எனக்கு ஏதோ விரோதமாக செய்யலாம். அந்த ஒரு சூழ்நிலை கூட நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு நான் எந்த ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன், அவங்களுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும், எப்படி நான் அவங்க வந்து சத்தியத்தில் வளர்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஏதோ ஒரு இதில் நான் எப்படி வந்து அவங்க வளர்கிறதுக்கு, அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது தான், ஆனால் பட் அதுக்காக நான் வந்து அவங்களை வெறுக்கக்கூடாது. ஒரு சகோதரியாக என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வாழும்போதே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ராஜா கிட்ட போயிட்டு வந்து அந்த ஒரு தீர்க்கதரிசியை பாருங்க அப்படின்னு சொல்கிறது யார் சொல்லுவாங்கன்னா, அவங்க மனைவி தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க மனைவிக்கு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிறிய பெண் தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ராஜாவோட மனைவி அந்த சிறிய பெண் சொல்கிறத கேட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த சிறிய பெண் அந்த பணிவிடைக்காரியாக அவங்க நாகமான் ஒய்ஃபுக்கு வச்சுருக்காங்களே, அப்போ அந்த சிறிய பெண் எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான அந்த ராணிக்கு வந்து ஒரு உண்மையான பெண்ணாக இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையுமே சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம காலேஜ் போகிற இடத்துலையோ ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இவங்க ஒரு கிறிஸ்தவங்கப்பா, இவங்க எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க தவிர அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து முன்னாடி இருக்கணும், அவங்க நல்ல பேர் வாங்கிக்கணும், அதனால் மற்றவங்க எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்லன்ற விஷயத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு கிறிஸ்தவங்க, எப்பவுமே தேவனோட பிள்ளைங்க, எப்பவுமே ஒரு சரியான விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படின்றத நாம் இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு நாம் அந்த உண்மை உள்ளவங்களா, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடியவங்களா இருக்கணுன்ற விஷயத்த பார்க்குறோம். இங்கே வந்து இந்த சிறுமி வந்து அதிகமாகலாம் பேசியிருக்க மாட்டாங்க. இந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் பேசியிருப்பாங்களா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இது சமரியாவில் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தான்னா நம்ம அடியன் வந்து சுகமாயிடுவார், ஒரு சின்ன விஷயம்தான் அது சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு போய் அவங்க சொல்லுவாங்க, நாகமானும் குணமடைஞ்சலாம் பார்க்குறோம். அப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுகிறதுக்கோ, இப்போ சத்தியத்தை பற்றி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேச போகிறோம், நம்ம என்ன நினைப்போம், நமக்கு எவ்வளோ தூரம்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நம்ம என்ன 1 மணி நேரம் சப்ஜெக்டாக பேசுகிறோம், இல்லை நம்ம நிறையா படிச்சிருக்கோமா. சப்போஸ் ஆப்போசிட்டில் இருக்க நம்மளை பார்த்து இதுக்கு என்ன பதில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும், ஏசு உங்களை நேசிக்கிறாருங்க, ஏசு நீங்கள் நம்புங்க, அவர் வந்து நமக்காக ஜீவன், ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அது என்னன்னா இப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் ஃப்யூச்சரில் அவங்களோட வாழ்க்கையை என்ன பண்ணும் மாற்றி போட்டு அவங்கள ஒரு இப்போ திரும்பி பார்க்கலனாலும், சப்போஸ் நம்ம இப்போ சொல்லுவோம், இப்போ நம்ம சப்ஜெக்டில் கூட கேட்குறோம், நிறைய பேருக்கு சொல்லுங்கள், நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், அவங்க இப்போ கேட்கலனாலும் பரவாயில்ல, ராஜ்யத்தில் வந்து அவங்க அதை நினச்சி பார்ப்பாங்க. அப்போ இப்போ நம்ம சொல்லும்போதுனா என்ன ஆகுனா, அது அவங்க உணர்வுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் எப்போயோ ஒரு விஷயத்தை மாற்றி போகிறதுக்காக அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். கண்டிப்பாக தேவன் நமக்கு ஏதோ இவ்வளோ நாள் நம்ம ட்ரூத்துக்குள்ளே இருக்கோம், கண்டிப்பாக தேவன் நம்மக்கிட்ட முயற்சி பண்ணும்போது தேவன் நமக்கு ஏதோ ஒரு வார்த்தையை நமக்குள்ளே வந்து என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக அந்த சிறிய பெண்ணுக்கு தந்த சின்ன வார்த்தை மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வார்த்தையை தருவாருன்னு பார்க்குறோம். இன்னொன்று மெயினான விஷயம் என்ன சொல்லலான்னு பார்க்கணும்னா, இவங்க ஒரு இன்விசிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, ஒரு மறைக்கப்பட்ட கருவியாக இவங்க இருந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த ராஜாக்களுடைய அந்த அதிகாரத்தில் வந்து அந்த ஒரு நம்ம இப்போ அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த நாள் வரைக்கும் ஒரு சரித்திரமாக எழுதப்பட்டிருக்காங்க ராஜாக்கள் புக்கில். ஆனால் என்னென்னா ராஜாக்கள் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க, நாகமான் வந்து குணமடைஞ்சிருக்காரு, அங்கே தீர்க்கதரிசி அற்புதம் பண்ணியிருக்காரு, எல்லாருமே அதை பார்த்துருக்காங்க, எல்லாருமே அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு குஷ்டரோகம் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சுக்கோ, அது எந்த இவ்வளோ நாள் அவங்க தேசத்தை விட்டே வெளியே வச்சு அதை சரி பண்ணுற
பண்ணுறதுக்கு ஆசாரியன் கிட்ட எத்தனை நாள் போய் காமிக்கணும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் தண்ணியில் 7 டைம் முக்கி எழுந்த உடனே அது சரியாயிடும் அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. அப்போ இருந்த காலகட்டத்துக்கு எல்லாருமே அது பெரிய விஷயமா பேசியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சரித்திரங்களுமே அந்த பெண்ணோட பேர் கடைசி வரைக்கும் பைபிள் என்ன பண்ணலன்னா அந்த சரித்திரத்தில் பெயர்படவே இல்லை. அந்த பெண்ணை பற்றியும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. சரியான நாகமான பற்றி பேசியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அற்புதம் செய்த தீர்க்கதரிசி பேர் தெரிஞ்சிருக்கும். தவிர இந்த பெண் தான் அதுக்கு வந்து ஒரு ஒரு பக்கபலமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு யாருமே அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ நாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஊழியங்கள் செய்கிறோம், இல்லை எவ்வளோ விஷயங்கள் வந்து மறைமுகமாக பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எங்கேயுமே நம்ம பேர் வரலையே அப்படின்றத குறித்து நம்ம எப்பயுமே ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை குறித்து வருத்தப்படவே கூடாதுன்ற படம். ஊழியங்கள் செய்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய கடமைகள், அது நம்ம மேலே விழுந்த கடமை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும். என்னோட பேர் அங்கே முன்னிறுத்தப்படவில்லை, நான் இவ்வளோ தூரம் செஞ்சேன், நான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணேன், இட்லி ஷா கிளீனிங் கொண்டு யாருமே வரல, ஒரு நாள் நான் தனியாக வந்து பண்ணுறேன், நான் தனியாக பண்ண யாருமே நீங்கள் வரலை, அப்போ சிஸ்டர் தான் வந்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு பேர் நமக்கு தேவையில்லை. நாம பண்றத தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தேவன் கிட்ட இருந்து நல்ல பேர் கிடைச்சா மட்டும் நம்ம போதும். அப்ப இதுல நம்ம என்ன, இந்த பெண் கிட்ட இருந்து நம்ம என்ன கேட்டோம்னா, பெயர் தெரியல, எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல, எப்படி ஒரு சூழ்நிலை தெரியல, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்றுதான் இருந்தாதான்னு தெரியல, அவங்க வீட்டில் இருந்தவங்க அவங்க அடிமையாக வந்த இடத்துல அவங்கள இருந்தவங்க நல்லா பார்த்துக்கினாங்கன்னு தெரியல, எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெரியல. ஆனால் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன், நம்ம துன்பத்தில் இருந்தாலும் வறுமை இருந்தாலும் மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம எப்பயுமே ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா. வெரி குட் சிஸ்டர். ஓகே, ஸோ தேவனுடைய கிருபை, நம்ம 11 ரவுண்டு 11 கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டோம். 11 கேள்விக்கான பதிலும் பார்த்துட்டோம். அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன கேரக்டர்னு பார்த்து அதுக்கான படிப்பினே பசங்க நல்லா பேசினாங்க. ஸோ ஊக்கமாகவும் சந்தோஷமாகவும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த அனைத்து வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்களின் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இதுதான் அவங்க பேசின கேரக்டர். இப்போது அங்கே யோசேப்புன்னு போட்டோம், இப்போ அவங்க பேரை போட்டு அந்த கேரக்டர் பக்கத்தில் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஆமோஸ் அப்படின்னா பரிசுத்தம். உலகத்தில் கரையப்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தாலும் எப்படி யோசேப்பு தன்னை விலகி காத்து கொண்டாரோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த உலகத்து மத்தியில் இதுக்கப்புறம் உங்களுக்கு கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி சுவிட்சஸ் வரும்போது நீங்கள் எப்படி பரிசுத்தமாக தங்களை காத்துக்கொள்ள போகின்றதுக்கான சாட்சியாக பண்ண போகிறீங்க, வாழ போகிறத போடாச்சு. அடுத்து சஞ்சய் பாலா, ஃபெய்த், விசுவாசத்தை கொண்டு எப்படி தாவீது அந்த ராஜ்யத்தை எதிர்கொண்டாரோ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அதிகரிக்கணும். அந்த விசுவாசத்தினால எல்லா சாத்தனுடைய அக்னி ஆசனை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அது தூணுக்குள்ளாகன்னு பார்க்குறோம். டேனியல் விமல்ராஜ், அவருக்கு வந்து அர்ப்பணிப்பு. ஸோ அழைக்கப்படும் போது நான் சிறிய பையன் தயக்கம் இருக்கலாம், ஆனால் அந்த தயக்கத்துக்கெல்லாம் இப்போ ரோல் மாலாக பார்க்கும்போது அது சத்தியத்தை என்ன பண்ணுறாங்க, அக்னி மாதிரி பச்சிக்கிற வைராக்கியத்தில் அவர் தான் பேசணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு திருக்கதர்சியாக உருவெடுத்தார். அந்த மாதிரி உங்கள் லைஃப் என்ன பண்ண போகிறோன்னா அந்த அர்ப்பணிப்பு டெடிக்கேஷன் நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் அது மாற்றமானதை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாடத்துலேருந்து லெசன் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நெக்ஸ்ட் விஜய் பிதாகரன், வைராக்கியம், ஜீல். ஸோ வைராக்கியம் பார்க்கப்படும் போது எப்படி தானியேல் வைராக்கியமாக அடிமைத்தனத்தில் கூட போயிட்டு தேவனுக்காக ரொம்ப வைராக்கியமாக காணப்பட்டவரோ அந்த மாதிரி உலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் இந்த மிகப்பெரிய சாத்தனுடைய சூழ்ச்சிக்கிலேருந்து நம்ம வைராக்கியமாக தேவனுக்காக எப்படி வாழ்க்கை வாழ போகின்ற நீங்கள் தான் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற வாழ்க்கை யார் நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னா நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்றத ஒரு சாட்சி நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். கடைசி பாயிண்ட் பார்த்தோம், போன சாட்சி. அந்த சிறிய பெண் மூலமாக ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்குது. அப்படின்னா அந்த சிறிய பெண் அப்படின்னு பார்க்கப்படும் சாட்சி உள்ள வாழ்க்கை மற்றவங்களை மிகப்பெரிய ஆவிக்குரிய எடிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு போவதற்கான ஒரு பாயிண்ட்டாக பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறதுனால அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கன்றதை நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் மனசில் பதிவு வச்சுக்கலான்றதை பார்க்குறோம். அடுத்து சிவரஞ்சனி, ரோல் மாடல். நம்ம பேசின வார்த்தைகள் எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாக பயன்படுத்த போகிறேன்ற நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சபையில் மத்தியில் காண்பிக்கப்படுறது தேவனுக்கு கிருபை செய்வாராக. அடுத்து செராஃபியல், தேவ சத்தம் கேட்குறது. அப்படின்னா சத்தம் கேட்கப்பட்டாலும் பாயிண்ட் பதிவு பண்ணாங்க. அவங்களுக்கு 3 முறை தெரியல இது தேவ சத்தன்ட்டு. யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஏலி மூலமாக தான் தேவன் அடையாளம் காட்டப்பட்டாங்க. அதுபோல் சபையில் இருக்கிற முதிர்ச்சாலி சகோதரர்கள் மூலியமாகத்தான் வாலிப பிள்ளைங்களுக்கு இது தேவன் சத்தம்ன்றதை புரிய வைக்க முடியும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் சத்தத்தை கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, அவர் எப்படி கடைசியாக வாழ்க்கை வாழ்ந்து முடித்தாரோ கேள்வி கேட்பார். என்கிட்ட நான் லஞ்சம் இதை வாங்கியிருக்கேனா, என்னை குற்றப்படுத்த முடியுமா கேள்வி கேட்பார். அந்த அளவுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாங்க. அடுத்து சுவாதி, மறுவாழ்வு. யாரும் பார்த்தோம், மார்க் ஃபஸ்ட்டு காலிங் கொடுக்கும்போது எக்ஸ்கியூஸ் சொல்கிறார், வீட்டில் வேலை கற்று போயிடுவேன்ட்டு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் மிகப்பெரிய சுவிசேஷத்திற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே நடக்கிறத பார்த்தோம். அதேமாரி சுவாதி லைஃப்பில் நீங்கள் அந்த உங்களுக்குள்ளே அந்த ஒரு தயக்கம் இல்லை முடியாண்டு இல்லாமல்
தேவனுக்குள்ளே நெருங்கும் போது இங்கே பெரிய சேஞ்சஸ் நடக்குன்றதை நீங்கள் பேசியிருக்கீங்க. அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபாலோ பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து சுஷ்மா, மன்னிப்பு. ஸோ நம்ம இதை பேசும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, தேவனுக்கு உலகத்தில் பிடிச்ச ஒரே பூ எதுவும் பார்த்தோன்னா மன்னிப்புன்றதான் நம்ம பாயிண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஏன்னா அது மிகப்பெரிய கேரக்டர். தேவன் மன்னிச்சு மறந்துறாரு. பட் அந்த ஒரு எக்ஸாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு துணி எடுத்து பார்த்தோம்னா அது கரைப்பட்டுச்சுனாக்கா க்ளீன் பண்ணுறோம். ஆனால் அது கரைப்பட்ட அந்த ஒரு தழும்பு இருக்கும், அது நம்முடைய மன்னிப்பு. தேவன் மன்னிப்பு எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, கரை இருக்காது, துணியை மாற்றிடுவார். பியூரிட்டி, அந்த துணி நல்ல துணியை கொடுத்துன்னு பார்த்தா அதான் மன்னிப்புடைய மிகப்பெரிய உச்சக்கட்டம். ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கேற்றபடி அதுக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மன்னிக்கூடிய மனப்பன்மை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாங்க பார்த்தோம். அடுத்து இனியா, ஸ்வீட்டி. ஓகே, நீங்கள் கீழ்ப்படுதல் என்ற உறுதித்தன்மை பார்த்தீங்க. ரூத் மாதிரி என்ன பண்ண போகிறோம், மிகப்பெரிய ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போகிறீங்க. அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, பெற்றோர்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்பட நடக்கக்கூடிய விஷயம் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் யார் தேவன், அந்த தேவன் தான் எனக்கு உண்மையான அறிந்து அதுக்கான முழு முடிவு நீங்கள் எடுக்கின்றதை நம்ம அந்த பாடத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி யார் பார்த்தோன்னா விஜய சந்திரிகா, துணிச்சல். ஸோ துணிச்சலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா என்ன கேரக்டர், கிதியோன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரொம்ப பயந்த சுபாவமாக இருந்தார். ஆனால் தேவனுடைய அழைப்பே பார்க்கும்போது பராக்கிரமசாலியே நம்ம வந்து அவர் எழுந்து என்ன பண்ணார், ரொம்ப பிரகாசமாக ஜொலிச்சார். தன் வீட்டிலிருந்தே ஆரம்பிச்சிட்டார் விக்கிரகத்தை அழிப்பது சுற்றி. அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது, உலகம் சூழ்ந்து கொள்ளும்பொழுது பராக்கிரமசாலி மாதிரி. ஏன்னா நீங்கள் எல்லாமே பவர் வாலிபர்கள், இந்த வாலிபருக்கே உரிய கேரக்டர் மாதிரி தான் பார்த்துருக்குறோம். தனிப்பட்ட முறையில் பேசினீங்க இல்லையா, இது இண்டிவிஜுவலாக பேசின கேரக்டர் ப்ரோக்ராமுக்காக. ஆனால் அந்த 11 பாயிண்ட்டுமே உங்கள் 11 பேருக்கும் பொருந்துன்றதான் நீங்கள் என்ன பண்ணணும், மனசில் வச்சுக்கணும். ஸோ இதான் நமக்கு இன்றைக்கி பார்த்த விஷயங்கள். நீங்கள் பேசின விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சியோட முயற்சி என்ன பண்ணுங்கள், எடுத்து நடந்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த கூடுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுத்த அன்பின் பரலோகத்தை நன்றி எடுத்துக்கொள்ளலாம். ஆமீன். நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள் வாலிபம் இல்லைங்களா, வாலிப பிள்ளைகள் ரொம்ப அருமையாக வந்து பார்க்கும்போது நல்லா அருமையாகவே சப்ஜெக்ட் பேசுனாங்க. ஓகேங்களா, விட்டா அந்த ஒரு டாப்பிக்கை ஒரு ஆள் வந்து பார்க்கும்போது 1 மணி நேரம் கூட என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்டாக பேசுவாங்க பொழுது ரொம்ப அருமையாக நடத்துனாங்க. அவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்களுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் இல்லைங்களா இன்னும் சிறப்பாக அவங்க நடத்துவதற்கு உதவி செய்ய ஜெபிங்க. இப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு லஞ்ச் டைம், அதனால் வந்து பார்க்கும்போது சகோதரர்கள் அந்த லஞ்சு பரிமாறக்கூடிய எல்லா வேலைகளையும் யார் பார்த்துக்கொள்வாங்கன்னா, சகோதரர்கள் பார்த்துக்கொள்வாங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்க்கும்போது லஞ்சு டைம் நமக்கு வந்து மணி இப்போ 1:45. எத்தனை மணியோடு முடிக்கலாம், 2:30. சரி, அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குதுன்னா, பிரெயின் டிஸ்கஷன் இருக்குது. அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சீக்கிரமாக சாப்பிடும்போது வந்து பார்க்கும்போது அதிக நேரம் என்ன பண்ணாதீங்க, ஆமாம் எடுத்துக்காதீங்க. சாப்பிடும்போது அநேக விஷயங்களை நீங்கள் பேசாதபடிக்கு சாப்பிட்டு விட்டு சீக்கிரம் வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம ஒரு 2:45 என்ன பண்ணிடலாம், 2:30 நம்ம பிரெயின் டிஸ்கஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஜெபித்து இந்த ஒரு செக்ஷன் நம்ம நிறைவு செய்யலாம். இந்த ஒரு செக்ஷனுக்கு நிறைவாக சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வ வல்லமுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுத்துக்கொள்ளும் தந்தையை தேவரீர் இந்த நாளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்து தேவரீர் ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா இது இந்த நேரம் வரைக்கும் தேவரீர் உடைய திவ்ய வார்த்தைகளின் மூலமாக எங்களை வழிநடத்தி போஷித்து வருகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இந்த நேரத்தில் வாலிப பிள்ளைகளை தேவரீர் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் போஷித்தீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ வாலிப பிரயாதத்திலே உங்களுடைய சிருஷ்டிகிற நினை என்ற வார்த்தையின்படியாக தேவரீர் இவர்கள் முடிவு பரிந்தும் உங்களுடைய வார்த்தைகளின்படி தேவரீர் உங்களுடைய பரிசுத்தமான அந்த வார்த்தைகளின்படி அவங்க வாழ்ந்து அப்பா முடிவு பரிந்து அவங்க உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க கிருபை பாராட்டோம்ப்பா. இது எங்களுக்கும் அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த முடியாது. எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பரும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையை. ஆமாம்.